श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तत्विदयमनुगणम् तदा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वं श्रीवराकं यदि वरमनघं देशिकं संश्रयामि। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथास्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिगवरं संग्रहे देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतमुच्चरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं विशेषविस्पारुषतेषु नाथ विदग्धगोष्ठीतमराङ्गनेषु विकेशतो मे कवितार्किकेन्द्रान् दिक्वाग्रसिंहासनमभ्युपेयाः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरङ्गदोपवेङ्कटमुடையான் பாருன்னச்சொன்னப்பழமொழியல் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமளவு வாழ்வு. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அந்த எம்பெருமானாலே படைக்கப்பட்டதான கோடிக்கணக்கான அண்டங்கள், அண்டம் அப்படின்னா உலகம்னு பேர். கோடிக்கணக்கான உலகங்களை எம்பெருமான் சிருஷ்டி பண்ணியிருக்கிறதுனால அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம் உண்டு. இப்போ கோடிக்கணக்கான அண்டங்களுக்கு அதிபதி எம்பெருமான். அதிபதி யவனவன் அப்படிங்கிறார் ஆழ்வார் மாதிரி. அந்த அதிபதியாக இருக்கக்கூடியவன் அவன்தான் நாயகன், எஜமானன். எல்லாருக்கும் நாயகன் எஜமானன் அவன்தான். அது மாத்திரம் இல்லாமல் சர்வசேஷி சர்வரக்ஷகன் அப்படின்னு அவனை சொல்றது. ஏன்னா சிருஷ்டி பண்றான், பண்ணினது அவன் தான் காப்பாற்றுறான், அவன் தான் சேஷி எஜமான். இப்படி எம்பெருமான் தலைவனாக இருந்து அவனுடைய மூச்சு காற்றான 4 வேதங்கள், சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு சொல்லக்கூடியதான 6 அங்கங்கள், நியாயம் மீமாம்சா வேதாந்தம் தர்மசாஸ்திரம் புராணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதானவை. புராணங்கள்ல மத்ஸ்ய புராணம், கூர்மம், வராகம், இப்படி புராணங்கள். இப்படி இதிகாச புராணங்கள், ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள். இது எல்லாத்துக்கும் இவைகள் எல்லாம் உபபிரம்மணங்கள், வேதத்துக்கு உபபிரம்மணங்களாக இருக்கக்கூடியவை. இவைகள் தான் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு கண்களாக இருக்கக்கூடியவை. இப்படி வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் இந்த சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத் அல்பஸ்ருதாத் வேதோ மாமயம் பிரதரிஷ்யதி. வேதமானது ரொம்ப பயப்படுறதா. என்ன பயப்படுறது அப்படின்னு கேட்டா, வேதத்தை அறகுறையா தெரிஞ்சுட்டு அதுக்கு அர்த்தம் நானும் சொல்றேன்னு யாராவது கிளம்பி அபார்த்தத்தை சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறதுதான் வேதம். ஏதோ கிலோ தர்ம மூலம். வேதம் தான் தர்மத்துக்கு அடிப்படையான காரணமா இருக்கக்கூடியது. வேதம் தான் முதல், அதை வச்சுதான் எல்லாமே. அதனால தர்மத்துக்கு மூலமானது வேதம் தான். இப்ப வேத இதிகாச புராணங்கள் எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அவைகளை சொல்லக்கூடியது. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டியது தத்துவ ஹித புருஷார்த்தங்கள்.
தத்துவம் இதம் புருஷார்த்தம். இந்த தத்துவகித புருஷார்த்தத்தை தான் வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எடுத்துக்கொள்கின்றன. அப்போ புராணங்கள்ல சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் அப்படின்னு 3 விதமான புராணங்கள். சங்கீர்ணா சாத்விகா செய்வ ராஜசா தாமசாஸ்ததா அப்படின்னு 3 வகையான புராணங்கள் சொல்லப்படுது. அந்தந்த கல்பங்கள்ல பிரம்மாவினாலே சொல்லப்பட்டவைகள். யஸ்மின் கல்பேதி யத் புரோக்தம் புராணம் பிரம்மணா புரா. சதுர்முக பிரம்மாவினால அந்தந்த கல்பங்கள்ல சொல்லப்பட்டவைதான புராணங்கள். தச்சது மாகாத்மியம் தத் ஸ்வரூபேன வர்ணியதே. அந்தந்த புராணங்களுடைய மாகாத்மியமானது அவைகள் அப்படியே சொல்லப்பட்டுள்ளன, வர்ணிக்கப்பட்டுள்ளன. அக்னே சிவத்சமாகாத்மியம் தாமசேஷு பிரகீர்த்தியதே ராஜசேஷு தமாகாத்மியம் அதிகம் பிரம்மணோ விதுகு. அதனால அக்னி புராணத்தினுடைய மாகாத்மியத்தை தாமச புராணமா சொல்லப்படுறது. ராஜசம் மாகாத்மியம் பிரம்மனால சொல்லப்படுறது. அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தெய்வங்கள்ல சாத்விக குணம் உடையவன் விஷ்ணு, தாமச குணம் உடையவன் சிவன், ராஜச குணம் உடையவன் பிரம்மா அப்படின்னு பிரிக்கிறார். அதான் அஸ்ய சிவஸ்ய மாகாத்மியம் தாமசேஷு பிரகீர்த்தது. தாமச புராணங்கள்ல சிவனை பற்றி சொல்லப்படுறது. ராஜசேஷிக மாகாத்மியம் அதிகம் பிரம்மணோ விதுகு, பிரம்மா பற்றி சொல்லப்படுறது ராஜச புராணங்கள். சங்கீர்ணேஷு சரஸ்வத்யாக பிசுரீணாம் நிகச்சதே சாத்விகேஷ்டகல்பேஷு மாகாத்மியம் அதிகம் ஹரேகே. எம்பெருமானுடைய விஷ்ணுடைய மாகாத்மியம் சாத்விக புராணங்கள்ல சொல்லப்படுறது. தேஸ்வேவ யோக சம்சித்தாக கமிஷந்தி பராம் கதிம். இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளபடி விஷயங்களை தெரிஞ்சின்றதான யோக சித்த புருஷர்கள் அந்த வழியில அதை தெரிஞ்சுட்டு நற்கதியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றது. இப்படி 3 குணங்களை அடிப்படையாக கொண்டு சாத்விக ராஜச தாமச குணங்கள் இதை அடிப்படையாக கொண்டு இதுல சத்வகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்துக்கு சத்வா சஞ்சாயத்தே ஞானம். சத்வகுணத்தினால ஞானமானது ஏற்படுறது. இப்படி சத்வம் விஷ்ணு பிரகாசகம். சத்துவகுணமானது விஷ்ணுவை பிரகாசப்படுத்துறது. அதாவது சத்வ புராணம் சாத்விக புராணம். அதனால மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள் யாராருக்கு என்ன வேணுமோ அதை அந்தந்த புராணங்கள் மூலமாக அடையலாம். மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள் சாத்விக புராணங்களை தெரிஞ்சுட்டு அதன் மூலமா மேன்மையை அடைவார்கள். இதுதான் ஆழ்வாரும் இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நுண் தெய்வமாகி நின்றான் மலைந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொழிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய் இல்லை போற்றுமினே. இப்ப அவளுடைய புராணங்களை வாசிச்சோம்னா அந்தந்த பலமானது கிடைக்கிறது. இப்ப சாத்விக புராணனான பகவான் பொழிந்து நின்ற பிரான் அவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற. லிங்க புராணத்தை ஆதாரமாக கொண்டதான சைவர்கள் பௌத்தர்கள் பயனில்லாததான வீண் விவாதம் செய்யக்கூடியதான நீங்கள் உங்களுடைய தெய்வம் எல்லாமாக நிற்பவன் நாராயணன் அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்படி ஆழ்வார் அனுபவித்தபடி இந்த பிறவியிலேயே எடுத்ததான இந்த சரீரத்தை கழித்து எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும், மறுபிறவி இல்லாதபடி பற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே
கல்தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. இப்படி எம்பெருமானுடைய திருவடியில அவனுடைய திருவடியே சர்வோபாயம் அப்படின்னு சரணாகதி பண்ணணுங்கிறார் ஆழ்வார். இது ஆளவந்தார் காமிச்சு கொடுக்கிறார். நம்ம எடுத்த பிறவிகள் எல்லாம் எந்த மாதிரி பிறவியை நாம எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியாது. நம்ம பிறவியிலேருந்து மோட்சத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கான உபாயங்கள் மனித பிறவியில தான் கிடைக்கிறது. அதுலதான் அனுஷ்டானம் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஞானிகளுக்கும் அப்பயன் இல்லை அப்படிங்கிற. எவ்வளவு ஞானிகளாக இருந்தாலும் ரிஷிகளாக இருந்தாலும் முனிவர்களாக இருந்தாலும் எம்பெருமான் அவர்கள் மூலமாக நமக்கு பல விஷயங்களை போதிக்கிறான், உபதேசம் பண்றார், வழிகாட்ட. எத்தனையோ வழிகளை காமிச்சு கொடுத்திருக்கான். ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்திருக்கான். ஆனா அனுஷ்டிக்க முடியுமான்னா முடியாது. அனுஷ்டிக்க முடியலையே அப்படின்னு அவன் விடல, நம்ம விட்டுடுறோம். கர்மானுஷ்டாத்தை பண்ண முடியலன்னு நம்ம விட்டுடுறோம், ஆனா அவன் விடல. எப்படியாவது இந்த ஜீவனை கரை சேர்த்தணும்னு அவன் பாடுபடுறான். படாதனப்பட்டு அவன் நமக்காக போராடுறான், பாடுபடுறான். சாது தரிசனம் பாப விமோசனம் அப்படி. நாரத மகரிஷிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சாதுக்களை தரிசனம் பண்ணால் நம்மளுடைய பாபங்கள்லாம் போகுதுன்னு சாஸ்திரம் சொல்றது. நல்லவால பார்த்தாலே பாபங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்றது. ஸ்ரீமன் நாராயண இடத்துல போய் நாரதரை கேட்கிற, சாது தரிசனம் பாப விமோசனம் சொல்லியிருக்கே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கிற. நீ ஒரு தடவை பூலோகத்துக்கு போயிட்டு வாங்குறார் நாராயண். நாரத பகவான் கிளம்பி வரார். அவர் முதல்ல ஒரு வண்டை பார்க்கிறார். வண்டு அவர் கல்ல அதுதான் படுறது. பூலோகம் வந்தோடனே ஒரு வண்டு கல்ல படுறது. இவரை பார்த்த உடனே அது மரணத்தை அடைஞ்சுடுது. அடுத்தது பார்க்கிறார் ஒரு ஆடு. இவரை பார்த்தோன்னே அதுவும் மரணத்தை அடைஞ்சுடுறது. அடுத்தது பார்க்கிறார் ஒரு பறவை, பட்சி, அதுவும் மரணத்தை அடைஞ்சுடுறது. இப்படி ஒவ்வொரு பிராணிகள் பார்க்கறதெல்லாம் மரணத்தை அடைஞ்சுடுறது. கடைசியா ஒரு மனிதனை பார்க்கிறார். இவரை பார்த்தோன்னே அவனும் போயிடுறான், மரணத்தை அடைஞ்சுடுறான். இது என்னது ஒன்றும் புரியலேன்னு திருப்பி நாராயணன்ட்ட போறார். நாராயணன்ட்ட போய் கேட்கலான்னு போகும்போது அங்க ஒரு ஜீவன் வந்து பரமபதத்துக்கு வருது. பரமபதத்துக்கு வந்த உடனே நாரத பகவான் கேட்கிறார், எம்பெருமானே, சாது தரிசனம் பாப விமோசனம்னு சொன்னேன். நான் பூலோகத்துக்கு போய் பார்த்தேன். நான் பார்க்கறதெல்லாம் மரிச்சு போயின்னு இருக்கு. இது என்ன தெரியலையே அப்படின்னா, இதப்பா இந்த ஜீவனை அப்படிங்கிறார். நீ பார்த்த ஜீவன் இதுதான். முதல்ல வண்டா ஒரு ஜென்மத்தை எடுத்தது. சாதுவான நாரத பகவானை பார்த்த உடனே எனக்கு விமோசனம் ஏற்பட்டது. அடுத்தது ஆடு, பட்சி, அடுத்த பிறவி ஆடா எடுத்தது, பட்சியா எடுத்தது. உடனே அதுக்கு பல வருஷ காலங்கள் அனுபவிக்க வேண்டியதான ஜென்மாக்களை எடுத்து அனுபவிக்க வேண்டியதான அந்த ஜீவன் இவரை பார்த்த மாத்திரத்திலேயே எல்லா ஜென்மாக்களையும் கழிச்சு பரமபதத்துக்கே வந்து கொடுத்து. சாது தரிசனம் பாப விமோசனம் இதுதான் காண்கிறார் எம்பெருமான். அப்படி எம்பெருமானிடத்துல நாம எதுவுமே அனுஷ்டிக்க முடியலையே, எனக்கு நல்ல வழியை நீ தான் காமிக்கணும்னு ஆளவந்தார் காமிச்சு கொடுத்திருக்கார். ந தர்மனிஷ்டோஸ்மி நாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தத்பாத மூலம் சரணம் பிரபத்யே. ந தர்மனிஷ்டோஸ்மி. தர்மங்கள் அப்படின்னு கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்கள் தான் 3 யோகங்களை உபதேசம் பண்ணியிருக்கான் பகவான். என்னால கர்மயோகமும் பண்ண முடியாது, ஞான யோகமும் பண்ண முடியாது, பக்தி யோகமும் பண்ண முடியாது. இது எதுவுமே நான் பண்ணல. ந தர்ம நிஷ்டோஸ்மி.
நச்சாத்மவேதி. ஆத்மாவலோகனம் கைவல்யம்னு சொல்லக்கூடியது. ஆத்மாவை நாம தெரிஞ்சுக்கணும். ஆத்மன்யேவ ஆத்மானம் பச்சேத் அப்படின்னு சொல்லு. ஆத்மனா ஆத்மன்யேவ ஆத்மானம் பச்சேத்னு வேதம் சொல்லு. காங்க அவன் கண்களாலேங்கிறார் ஆழ்வார். இந்த ஆத்மாவை எப்படி பார்க்கறது? உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிறுத்தேன், என்னப்பா என் இருடி கேசா என் உயிர் காவலனே. ஆத்ம ரக்ஷகன் அவன்தான். அப்ப அவனை நம்ம ஆத்மாவலோகனம், ஜீவாத்மஸ்வரூபம் என்ன, பரமாத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆத்மஸ்வரூபம் என்னங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத அவனாலதான் தெரிஞ்சு, அவனுடைய அனுகிரகத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அவன் சங்கல்பம் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஆத்மாவலோகனம்னு பேர். அப்ப நம்மளுடைய ஆத்மா ஜீவஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு அடிமைப்பட்டவன், தாசபூதன், சேஷபூதன் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம். அந்த ஸ்வரூப ஞானம் வரணும். அத அவனுடைய அனுகிரகத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும். அத ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணுவா. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கேனா கேட்டா ஆத்மவேதி, நான் ஆத்மாவலோகனம் பண்ணனியே அப்படிங்கிறார். சரி, ஏதாவது பக்தி பண்ணிருக்கியா, பக்தி யோகம் பண்ணிருக்கியான்னா நான் பக்திமான், பக்தி யோகமும் பண்ணல. தச்சரண அரவிந்தே, உன்னுடைய திருவடி தாமரைகளிலே அகிஞ்சனஹா, கைமுதல் இல்லாதவன், அனன்ய கதிகி, புகழொன்றில்லாதவன், சரண்யா, ஏ சரண்யனே, தற்பாத மூலம், உன்னுடைய திருவடிதான் எனக்கு சரணம் பிரபத்தே, உன் திருவடியில சரணாகதி பண்றேன். அதனால்தான் சரணாகதிக்கு வேறோர் அரணாகா அப்படிங்க வியாக்கியாதாக்கள் சொல்லும்போது சரணாகதிக்கு வேறோர் அரணாகாங்க. இந்திரஜித் முதலான ராட்சசர்கள்லாம் ஆஞ்சநேயனை கயத்தால கட்டிட்டான். இந்திரஜித்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். அந்த பிரயோகம் பண்ண உடனே அந்த அஸ்திரத்துக்கான ஒரு மரியாதை, கௌரவம், அதுக்கு தலை வணங்கி அமைதியா இருந்துட்டார் ஆஞ்சநேயர். ஆனா அந்த பிரம்மாஸ்திரம் வேலை செய்யறதா இல்லையான்னு சந்தேகம் ராட்சசாலு. உடனே கயத்தை கொண்டு கட்டிட்டான். கயத்தை கட்டின உடனே சரணாகதிக்கு வேறோர் அரணாகா, அந்த பிரம்மாஸ்திரத்தை மீறி எது வேணாலும் பண்ணலாம். ஆஞ்சநேயருக்கு அந்த சக்தி உண்டு. இருந்தாலும் இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுப்பட்டார். எந்த இடத்துலயுமே ஒரு சரணாகதி பண்ணிட்டோமானா அத தண்டனையில இருந்து தப்பிச்சுடலாம். சரணாகதி பண்ணிட்டா போதும் தண்டனையில இருந்து தப்பிச்சுடலாம். அதனால சரண்யா தத் பாத மூலம் சரணம் பிரபஞ்சே, அதனால சரணாகதி பண்றேன். தப்பிக்கிறத காட்டிலும் அந்த சரணாகதிங்கிற திருவடியில போய் சரணாகதின்னு பண்றோமே, விழுந்து சேவிக்கிறோமே, அதுதான் அவனை வசீகரணம் பண்ணக்கூடியதான காரணம். நான் பகவானை எதிலையும் கட்டுப்படுத்த முடியாது. சரணாகதிக்கு மட்டும்தான் அவன் கட்டுப்படுவான். கட்டுன்ன பண்ணிய பெருமாஜன், வேற எதுக்குமே கிடையாது. சரணாகதி பண்ணினா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரணாகதி பண்ணாம இதா பண்ணா அவன்கிட்ட நாம எதுவும் பண்ண முடியாது. அதனால அவனை வசீகரணம் பண்றது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் எல்லா இடத்துலையும். அவனை வசீகரணம் பண்ணக்கூடியதான ஒரே விஷயம் சரணாகதி தான். அவன் திருவடி தாமரையில விழருது. இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா, ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆக்ஞைகள்ங்கிற இப்படி எம்பெருமானாலே உபதேசிக்கப்பட்டதான ஸ்ருதி ஸ்மிருதி வேத வேதாந்த சாஸ்திரங்கள் அதை அனுஷ்டானம் பண்ணி அடுத்தவாளுக்கு உபதேசம் பண்ணி அதை காண்பித்தவர்கள் ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர். இவாதான் பண்ணிருக்க. இதுதான் சனாதன தர்மம். இந்த தர்மத்தை மகாபாரதம் அழகா எடுத்து சொல்றது. அத்ரோகா சர்வபூதேஷு கர்மணா மனசா கிரா அனுக்கிரகஸ்ய தானம் ச ஏஷ தர்ம சனாதன. சனாதன தர்மம்னா என்ன, எது அப்படின்னு கேட்டா, சனாதனம்னா பழமையானது தர்மம்னு நேற்றுக்கு அனுபவிச்சு. அது எது அப்படின்னா அத்ரோகா,
அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது. துரோகம் பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. இதுதான் சனாதன தர்மம். அப்புறம் சர்வபூத தயா புஷ்பம், எல்லா உயிர்களிடத்திலேயும் அன்பு செலுத்துவது, ஏற்றத்தாழ்வு பார்க்காமல், உயிரினங்கள் என்று நினைக்காமல் அன்பு செலுத்துவது. அதுக்கப்புறம் சர்வபூதேஷு கர்மனா மனசா கிரா, எல்லா உயிரினங்களிடத்திலும் தயை காட்டுறது எப்படி அப்படின்னா, மனசுனாலையும் வாக்குனாலையும் செயல்னாலையும் கருணையோட இருக்கிறது, அன்போட இருக்கிறது. அனுகிரகஸ்த தானம் ச ஏஷ தர்மஹா சனாதனம். கருணையோட இருந்தா மட்டும் போராது, நம்மளால முடிஞ்சது அதுகளுக்கு செய்யறது, உதவி பண்றது. இப்படி இதுதான் சனாதன தர்மம். வேற சனாதன தர்மம்னா வேற எதுவும் கிடையாது, இதுதான். இப்படி சரீரத்தினாலும் உடலாலும் மனத்தாலும் வாக்கினாலும் துரோகம் பண்ணாமல் இருக்கக்கூடிய பல நன்மைகளை செய்யக்கூடியதுதான் சனாதன தர்மம். ஸ்ரீமத் ராமாயணத்துல காமிக்கிறார் இத. ராஜ்யபர நியுக்தானாம் ஏஷ தர்ம சனாதனஹ அதர்மியம் ஜகி காகுஸ்ச தர்மோ யஸ்ன வித்யதே. தாடகைய வதம் பண்ணது தர்மமா அதர்மமா? தாடகைய விஸ்வாமித்திரர் ஒரு வேள்வி யஜ்யம் நடத்துறார். அந்த யஜ்யம் நடத்துறதுக்கு யஜ்ய சம்ரக்ஷகனா ராமபிரான அழிச்சுன்னு போறார். தாடகா வதம் பண்ற. தாடகைய வதம் பண்ணலாமா? அது அதர்மம் இல்லையான்னா அதர்மம் இல்லை, தர்மம் தான். அது சனாதன தர்மம். ஏன்னா அவ தர்மமான ஒரு யாகத்தை பண்ணும் பொழுது அதுக்கு இடையூறு பண்றா. இந்த தர்ம காரியம் நடக்க கூடாதுன்னு இடையூறு பண்ற. அந்த இடையூரை போக்க வேண்டியது எம்பெருமானுடைய கடன். அதனால பகவான் அந்த தாடகா வதத்தை பண்றான். அந்த தாடகா வதம் பண்ணனாத ரகுவீரனை சுவாமி தேசிகன் சனாதன தர்மான்னு அழைக்கிறார். அதனால சனாதன தர்மா அப்படின்னு. இப்படி சனாதன தர்மமான கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு அந்த கிருஷ்ணனை நாம அனுபவிக்கணும். கிருஷ்ணன் தான் சனாதன தர்மம். கிருஷ்ண பக்தன், ராம பக்தன், கிருஷ்ண பக்தன், இப்படி பக்தன் உண்டு. இப்ப கிருஷ்ண பக்தனுடைய பெருமையை சொல்றது சாஸ்திரம். 100 அஸ்வமேத யாகத்தை ஒருத்தன் பண்றான். அஸ்வமேத யாகம் பண்றதுன்னு சுலபமான காரியம் இல்லை. அதுல 100 அஸ்வமேத யாகம் பண்ணா என்ன பலன்? அந்த 100 அஸ்வமேத யாகம் பண்ணினதான அவளுக்கு சமமானவர்கள் கிருஷ்ண பக்தர்கள் அப்படிங்கிற. 100 அஸ்வமேத யாகம் யார் பண்ணினாலோ அவளுக்கு சமமானவர்கள் கிருஷ்ண பக்தர்கள் அப்படிங்கிற. இதுல இன்னொரு விசேஷார்த்தத்தை சொல்றா. 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா அது எவ்வளவு புண்ணியமோ எவ்வளவு நல்லதோ அந்த பண்ணின ஆளுக்கு மறுபிறவி உண்டு. ஆனா அதுக்கு சமமான கிருஷ்ண பக்தனுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஏகோபி கிருஷ்ணே சுகத பிரணாமோ தசாஸ்வமேத அவபுதேன துல்யா. ஒரு கிருஷ்ண பக்தன் தசன்னா 10 அஸ்வமேத யாகத்தை பண்ணினவனுக்கு சமமானவன். தசாஸ்வமேதி, அதாவது 100 யாகம். இங்க 100ங்கிறதுதான் இப்படி எடுத்துட்டு இருக்கா. 10 100. தசா அஸ்வமேதி புனரேதி ஜென்மா. அந்த அஸ்வமேத யாகம் பண்ணினவன் மறுபிறவியை அடைகிறான். கிருஷ்ண பிரணாமீன புனர்பவாய. அப்ப கிருஷ்ண பக்தன் மறுபடியும் பிறப்பது இல்லை. இப்படி கண்ணபிரானுடைய அனுக்கிரக விசேஷம். சுவாமி தேசிகனுக்கு கிருஷ்ணனிடத்துலதான் பக்தி அதிகமா இருந்தது. எல்லா பெருமாளிடத்திலும் இருந்தது. ஆனா கிருஷ்ணனிடத்துல ஒரு அலாதியான ஒரு பக்தி உண்டு. அந்த கோபால விம்சதி அப்படிங்கிற கிரந்தத்தை நாம் அனுபவித்தா தெரியும்.
அந்த கிருஷ்ணன் இடத்துல பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னு கேட்டா, என்னுடைய கடைசி காலத்துல இந்த தேக யாத்திரை, இந்த தேகாவசான காலத்துல தேகத்தை விட்டுட்டு பரமதத்துக்கு போகும் பொழுது கிருஷ்ணன் உன்னுடைய தரிசனம் எனக்கு வேண்டாம், ஆனா உன்னுடைய திருமேனி காந்தி இருக்கே, மம அந்திம பிரயாணே, அந்திம பிரயாணத்துல உன்னுடைய காந்தி இருந்தா போருங்கிறார் சுவாமி தேவி. அந்த காந்தி பிரகாசமே திருமேனி சௌந்தரியமே வர மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போடணும். அப்படி கிருஷ்ணன் இடத்துல பக்தி. கிருஷ்ணா தத்துவம்னு நம்மாழ்வாருக்கு திருநாமம். அவருக்கு கிருஷ்ண இடத்துல அவ்வளவு பக்தி இருந்தது. இப்படி இந்த கிருஷ்ணனுடைய அனுக்கிரக விசேஷத்தை யாராலுமே புரிஞ்சிக்க முடியாதுங்க. எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவதாரமுமே பொதுவா தேவர்கள் பிரார்த்தனை பண்ணுவா. க்ஷீராப்தியில போய் பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுவா. அப்ப அந்த பிரார்த்தனையை ஏற்றுண்டு பகவான் அனுக்கிரகம் பண்ணுவான். அவளுக்கு அனுக்கிரகம் பண்ண வந்தவன் மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் அனுக்கிரகத்தை பண்றான். யாருமே யார் பிரார்த்திக்கலையோ அவளுக்கும் பண்றான். அதுதான் எம்பெருமானுடைய கருணை. இப்படி அது எம்பெருமானுக்கு சுவாபாவிகம், இயற்கையா இருக்கக்கூடிய. பாண்டவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஒரு தீட்சை எடுத்துட்டான், விரதம் எடுத்துட்டான். இதுதான் என்னுடைய விரதம் அப்படின்னு எடுத்துட்டான். அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணினான். அப்படி தேவர்களுக்கு கிடைக்காததான ஒரு விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காமிச்சான். தேவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணின்னு அவதாரம் பண்ணி எல்லாம் அனுக்கிரகம் பண்றான். ஆனா தேவர்களுக்கு கிடைக்காததான ஒரு விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காமிச்சான் பகவான். அந்த விஸ்வரூப தரிசனம் ஊனக்கண்ணால பார்க்க முடியாதத திவ்யம் சக்ஷுகு அப்படின்னு ஒரு திவ்ய சக்ஷுஷ கொடுத்து, அந்த கண்ணை கொடுத்து, தெய்வீக கண்ணுன்னு பேரு, அதை கொடுத்து அதால பார்க்கும்படியா பண்ணி. யுத்த காலத்துல அங்க என்ன நடக்கிறது, யார் யார் என்ன பேசிக்கிறா, யார் யாருக்கு என்னென்ன யுத்தம் நடந்துன்னு இருக்கு, எத்தனை பேர் ஜெயிச்சா எத்தனை பேர் போனா, இத்தனை விஷயங்கள்லாம் அப்படியே தெரியுது. அகக்கண்ணுக்கு தெரியுது, யுத்த காலத்துல தெரியுது. அதுக்கு வியாச பகவானுடைய அனுக்கிரகத்தினால அந்த பரம ரகசியமான அந்த ரகசியங்கள் அந்த யுத்த காலத்துல அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்றான். அதே யுத்த காலத்துல கௌரவர்கள் முதலான அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கா, அவளுக்கெல்லாம் தெரியுது. அப்படி பரம ரகசியமா உபதேசம் பண்றான். பெரிய விஸ்வரூபத்தை காமிக்கிறான், அவ யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தான் தெரியாது. அப்படி யுத்த காலத்துல நடந்ததான அந்த விஷயங்கள் பரம ரகசியமான யோக சாஸ்திரம் அந்த யோகிகளுக்கு தான் தெரியும். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் அப்படிங்கிறதான திருக்கல்யாண குணங்களை உடையதான எம்பெருமான் பகவான் அந்த கண்ணபிரான் திருவாய் மலர்ந்து அருளக்கூடியதான அந்த கீதோபதேச காலத்துல நேரடியாக அந்த உபதேசங்களை நான் கேட்டேன், விஸ்வரூபத்தை பார்த்தேன்னு சஞ்சயன் சொல்றார். வியாசருடைய அனுக்கிரகத்தை யுத்த காலத்திலேயே இல்லை, இவர் அரண்மனையில இருக்கார். அந்த திருதராஷ்டிரனுக்கு என்ன நடக்கிறதுங்கிறத சொல்லிட்டு இருக்கார். யார் என்ன பேசுகிறா, என்ன நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார். வியாச பகவான் இவருக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் அந்த திவ்யம் சக்ஷு. அதனால அந்த பரம ரகசியங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டேன் பார்த்தேன்னு சஞ்சயன். இப்படி வியாச பிரசாதாத் ஸ்ருதவான் ஏதத் குஹ்யமகம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாட்சாத் கதேதஸ்வயம். யோகேஸ்வரனான கிருஷ்ணனால உபதேசிக்கப்பட்டதான கீதோபதேசத்தை நான் கேட்டேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த சஞ்சயனுக்கு. இப்படி இந்த சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப துக்கமானது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, கொடுத்துட்டே இருக்கக்கூடியது. இதுல இருந்து எப்படி கரையேறது அப்படின்னு கேட்டா அது எம்பெருமானையே சரணாகதி பண்ணணும்.
அப்பதான் அதுக்கு விமோச்சனம் கிடைக்கும். அதனால புத்தி உள்ளவா, அறிவு உள்ளவா இந்த காரியத்தை பண்ணுவான். ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்ற. சம்சாரம் சாகரம் கோரம் அனந்தம் கிளேசபாஜனம் சுவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷினா. புத்தி உள்ளவா, ஞானம் உள்ளவாலாம் என்ன பண்றா அப்படின்னா, இந்த சம்சாரங்கிறது ஒரு கடல், சமுத்திரம், சம்சார சாகரம். இது ரொம்ப கோரமானது, ரொம்ப கோரமானது. இது நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும். அனந்த கிளேசபாஜனம், முடிவில்லாததான கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதனால சுவாமேவ சரணம் பிராப்திய, உன்னே சரணமாக அடைந்து நிஸ்தரந்தி மனிஷினா, ஞானிகள்லாம் இதுல இருந்து விடுபடுகிறார்கள், விமோசனம் அடைகிறார்கள். சம்சாரங்கிறதான ஒரு வியாதி. இந்த சம்சாரம் வாழ்க்கைங்கிறது ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு மருந்து, இந்த மருந்து யார் கொடுக்கிறா அப்படின்னா பகவானாலதான் கொடுக்க முடியும். அவன்தான் மருத்துவன், அவன்தான் மருத்துவன், வேற யாரும் கிடையாது. பேஷஜம் பிஷக் அப்படின்னு சகசிரநாமம் சொல்றோம். எப்படி அந்த மருத்துவம் பண்ணக்கூடியவனும் அவன்தான், அதுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவனும் அவன்தான். அதனால மருந்தும் பொருளும் அமுதமும் எல்லாம் அவன்தான், பகவான் தான். பெருத்து கொடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரம் இப்பிறவிய பிறப்பென்னும் நோக்கி மருந்தறிவாரும் இல்லை. பிறவிங்கிறதான ஒரு நோய், இந்த வியாதி, இதுக்கு யாருக்கு மருந்து தெரியும் அப்படின்னு ஆழ்வாரிங்க சொல்றார். பெருத்து கொடியுடையானும் சிவனும் பிரம்மனும் இந்திரனும், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் ஒருத்தரும் இவ யாருக்குமே இப்பிறப்பென்னும் நோய்க்கு, இந்த பெருவிங்கிறதான நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. என்ன மருந்துன்னு தெரியுற அவளுக்கு. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, நீ மருத்துவனா வந்து நிற்கக்கூடியதான பெருமானே, மறுபிறவி தவிர்த்து மறுபிறவி தவிர திருத்தி, இந்த மறுபிறவியை போக்கி உன் கோயில் கடை புகப்பை திருமாலிரஞ்சோலை என்றாய். இப்ப திருமாலிரஞ்சோலை எம்பெருமான அவர் வந்து அனுபவிக்கிறார். அதனால திருமாலிரஞ்சோலை எம்பெருமான் தான் பிறவித்துவையை அறுக்கக்கூடியவன். அதை நீ பண்ணணும்னு கேட்கிறார். இப்படி எந்த தேவதைகளாலும் பண்ண முடியாது, பிறவி நோயை அறுக்க முடியாது. தேவதைகள் அப்படின்னு சொல்றோம், நம்மளை காட்டில் மேன்மையானவர்கள் தான். துஷ்டோ தேவதா இஷ்டம் ததாசி. எந்தெந்த தேவதைகளை நாம சந்தோஷப்படுத்துறோமோ அந்தந்த தேவதைகள் நம்மளை சந்தோஷப்படுத்து. அதுக்கப்புறம் அதை சந்தோஷப்படுத்தலைன்னா நம்மளை சந்தோஷப்படுத்தாது. ஆனா பகவான் அப்படி கிடையாது. அவனாலே படைக்கப்பட்டதான ஜீவராசிகளை அவனே காப்பாற்றுறான் அப்படிங்கிறது. பக்தாவாய புஜங்க காருடமணிகி ஆழ்வார் சாதிக்கிறார் முகுந்த மாலையில். சம்சார பயம் போறதுக்கு இந்த காருடமணிகி அப்படின்னு மணி மந்திர ஔஷதம்னு சொல்லி, அதனால எம்பெருமானுடைய வாகனமான கருடாழ்வார், அந்த கருடாரூடனான எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும். சத்ருச்சேதைக மந்திரம், சத்ரு நிரசனம் பண்ணக்கூடியதான மந்திரம், அதுதான் எம்பெருமானுடைய மந்திரம். வியாமோக பிரசமௌஷதம், சம்சாரங்கிறதான மோகத்தை தணிக்கக்கூடியதான மருந்து. இது யாருன்னா எம்பெருமான் தான். இப்படி எல்லாமே கிருஷ்ணன் தான். அதனால சனாதன தர்மமான கிருஷ்ணனை எப்பொழுதும் தியானம் பண்ண வேண்டும். அப்ப கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிற தியானம்ங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் காமிக்கிறார். தியானம்ங்கிறத எப்படி பண்ணணும்னு காமிக்கிறார். சுவாமி தேசிகன் பண்ணினதான கிரந்தங்கள், நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள், நூல்கள். இதுல பாரத தேசத்துல நிறைய மதங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றது. அந்தந்த மதங்கள் எல்லாமே எது தத்துவம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லும்.
ஆனா மோட்சத்தை சொல்லக்கூடிய மதம் வேதாந்த சாஸ்திரம் தான். அது ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்னு தத்துவத்தை சொல்றது, சரணாகதியே இதம் உபாயம்னு சொல்றது, புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மோட்சம் நித்திய கைங்கரியம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு வேதம், உபனிஷத், பகவத்கீதை, ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் தான் பிரமாணங்கள். சில ஆழ்வார்களுக்கு ஏற்றம் கொடுத்தவர்கள் ஆச்சாரியர்கள். இவாதான் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்த்துவா. இதுல ஸ்ரீபாஷ்யக்காரர் முக்கிய பங்கு. அடுத்தது சுவாமி தேசிகன். இதுக்கு முதல் படி என்ன அப்படின்னா பக்தி. நம்மிடத்துல பக்தி இருந்தது அப்படின்னா பகவானை அடையலாம் அப்படின்னு. இது ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனை நாம எப்பொழுதுமே தியானிக்கணும். அந்த ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை அடையணும். அந்த வழியை சுவாமி தேசிகன் ஆழ்வார்களுடைய வழியை பின்பற்றி மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழி அப்படின்னு அந்த வழியை பின்பற்றி 4000 அடியோங்கள் வாழ்வே அப்படின்னு ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை அனவரதம் அனுசந்தானம் பண்ணிண்டு அதன் மூலமா எம்பெருமானை எப்படி தியானிக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை நமக்கு காமிச்ச. பெருமானை எப்படி தியானிக்கணும் அப்படிங்கிறத ஆழ்வார்கள்ல திருப்பானாழ்வார் முதல்ல காமிச்சு கொடுக்கிறார். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம் மத்தியே கவேரதுவிதுர் முதிதாந்தராத்மா. இங்க ஆபாத சூடம் திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடியில சேவிக்கும். திருமுடியிலேருந்து சேவிக்க கூடாது. இதுக்கு ஒரு மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு. யுத்தம் நடக்கணும்னு யுத்தமாயிடுச்சு, சங்கல்பம் பண்ணிட்டான் எம்பெருமான். மகாபாரத யுத்தம். அந்த யுத்தத்துல சைன்யங்கள் கௌரவர்களிடத்துல எவ்வளவு சைன்யங்கள் இருக்கு, இங்க பாண்டவர்களிடத்துல எவ்வளவு சேனைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிட்டுக்கிறார். இப்ப கணக்கிடும் போது துரியோதனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்ம கிட்ட சேனைகள் ரொம்ப குறைச்சலா இருக்கு, கிருஷ்ணன் கிட்ட நாராயண சைன்யம்னு ஒண்ணு இருக்கு, அக்ஷோகினி படைகள்னு பேர், அதை வாங்கிட்டோம்னா பாண்டவாளை ஜெயிச்சுடலாம் அப்படின்னு கணக்கு போட்டோம். கணக்கு போட்டு கிருஷ்ணன்ட்ட வந்து கேட்கணும்னு வரான். அப்ப கிருஷ்ணன் வந்து சேனைச்சுன்னு இருக்கார். ஹரிதுயல் தூங்குற மாதிரி படுத்துன்னு இருக்கார் கிருஷ்ணன். அப்ப அர்ஜுனனும் வரான், துரியோதனனும் வரான். முதல்ல துரியோதனன் தான் வரான். கிருஷ்ணனை வந்து பார்க்கிறார். அந்த சேனைச்சுன்னு இருக்கிறத பார்த்துட்டு வந்திருக்கிறது யாச்சகத்துக்கு, எனக்கு சைன்யம் வேணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கான். ஆனாலும் அவனுடைய கர்வம், நாம போய் கிருஷ்ணன் காலுங்கீழ உட்கார்றதாவது அப்படின்னு நேரா தலைமாட்டில் போய் உட்கார்ந்து சிறப்பகுதியில உட்கார்ந்துட்டான், சிரசுல. அடுத்தது அர்ஜுனன் வந்தான், அவன் திருவடியில உட்கார்ந்து. கிருஷ்ணன் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்த உடனே, முதல்ல விழித்த உடனே எம்மேல் விழியாவோ அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா எப்ப வந்த சௌக்கியமான்னு கேட்கறான். உடனே துரியோதனன் அவனுக்கு முன்னாலே வந்துட்டேன்னு மேலன்னு சொல்றான். இப்படி அண்ணாந்து பாக்குறா மேல, இவன் இங்க உட்கார்ந்து இருக்கான். துரியோதனா நீ வந்திருக்கியா, வா, என்ன விஷயம்? அப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி சைன்யங்கள் வேணுங்கிறான். சரி கொடுத்து அனுப்புறான், எல்லாம் பண்றான். இப்ப அனுக்கிரகம் யாருக்கு கிடைச்சதுன்னா பரிபூர்ண அனுக்கிரகம் அர்ஜுனனுக்கு தான் கிடைச்சது. பாண்டவர்களுடைய சைன்யம் தான் அதுதான் ஜெயிச்சது, பாண்டவர்கள் தான் ஜெயிச்சா. அதுக்கு என்ன காரணம்னா எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்தினால. அதனால முதல்ல திருவடி தொடக்கமா எம்பெருமான சேவிக்கணுமே ஒழிய திருமுடி தொடக்கமா சேவிக்க கூடாது. ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம், திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு சேவிக்கணுங்கிற விஷயத்த அமரநாதிபிரான்ல முதல்ல காமிக்கிறார் திருப்பானாள். இப்படி அந்த பகவத் தியானம் எப்படி பண்ணணும்னு ஆழ்வார் காமிச்சுதான் அதே வழியில பகவத் தியான சோபானம் அப்படிங்கிறதான கிரந்தத்துல ஸ்தோத்திர பிரபந்தத்துல சுவாமி தேசிகன் காமிக்கிறார். ஆழ்வார்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும்
சுவாமி தேசிகனிடத்துல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் யாரை பத்தி சொன்னாலும் ஆமூலாகிரம் அப்படின்னா ஒரு துளி கூட விடாமல் அங்க இருக்கக்கூடியதான குணாதிசயங்கள் என்ன, விசேஷங்கள் என்ன எல்லாத்தையும் சொல்லு. சாஸ்திர விஷயமா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திர விஷயமா இருந்தாலும் சரி, காவிய நாடக அலங்காரங்களா இருந்தாலும் சரி, வேதாந்தங்களா இருந்தாலும் சரி, அழகாக ஆழ்வார்களை பற்றினதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் பறக்க நல்லா தெல்ல தெளிவாக சாதிக்கக்கூடியதான ஒரு திறமை சுவாமி தேசிகனுக்கு தான். அவருடைய கிரந்தங்கள்ல தான் நாம் அனுபவிப்போம். அப்படி பகவத் தியான சோபானம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்தோத்திர பிரபந்தம். இந்த பிரபந்தமும் திருப்பாணாழ்வாருடைய அமரநாதிபிரான் பிரபந்தம் ரெண்டும் ஒரே மாதிரி எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அமரநாதிபிரான் அமரநாதிபிரான் திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேர்க்கக்கூடியதான ஒரு பாசம். இதுல முதல் 3 பாசரம் அமரநாதிபிரான் இவந்த உள்ளத்தனாய் மந்திவாய் வடவேங்கடமாமலை அகார உக்கார மகார யுத்தி அப்படின்னு வேதம் சொல்லும். அகார உக்கார மகாரம் இந்த 3 சேர்ந்ததுதான் பிரணவம். அமரநாதிபிரான்ல அந்த 10 பாசரங்கள் எம்பெருமானை பத்தி பாடினார். வேற எந்த எம்பெருமானையும் பாடல, ரங்கநாதனை மட்டுமே பாடின பெருமை அந்த திருப்பாணாழ்வார். 10 பாசரங்கள். அதுல மந்திவா வடவேங்கட மாமலையெல்லாம் வருது, ஆனா ரங்கநாதனுக்காக பாடின பாசரங்கள். அதுல பெரிய வேதாந்தார்த்தத்தை சொல்றார் திருப்பாணாழ்வார். வேதாந்தார்த்தம் என்ன அப்படின்னா, வேதாந்தங்கிறது பிரம்மோபாசனம். இந்த பிரம்மோபாசனம் சொல்லும் போது பிரணவோபாசனம்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. 32 பிரம்ம வித்யைகள்ல பிரணவோபாசனம் சொல்லியிருக்கு. பிரணவத்தை உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை முதல்ல இங்க காமிக்கிறார். முதல் 3 பாசனம் அமரநாதிபிரான் மந்திவாய் உவந்த உள்ளத்தனாய் அகார உக்கார மகாரம் பிரணவம். அடுத்தது சதுரமாமதில் சூழ் இறங்கைக்கிறவன் தலைவத்தூதர் ஓட்டு ஓர் வெங்கனை உத்தவன் சக்கரவர்த்தி திருமகன். அவனுடைய பாரமாய துண்டவன் பெரியன் கையினார் பாதுகை ராம பாதுகை. அந்த பாதுகையினால ஆலமாமரத்து நிலைமால் ஜெகத்காரண வஸ்து அந்த ஆளி நிலையாய் அதுல சயனிச்சிருக்கக்கூடியதான எம்பெருமான். இந்த பிரணவோபாசனத்தினால் அவனை பார்க்கலாம், சாட்சா்காரம் பண்ணலாம். அப்படி பண்ணினால் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்னை காணாவே மோட்சமானது சித்தம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தாலும் திருப்பான். அந்த பகவத் தியானம், அந்த பகவத் தியான சோபானம்னா படிக்கட்டு. இங்க சுவாமி தேசிகன் எப்படி காமிக்கிறார் அப்படின்னு கேட்டா, பக்தி யோக மார்க்கத்துல காமிக்கிறார். எம்பெருமானை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறார். இங்க அந்தர்ஜோதிஹி ஜோதி ரூபமா இருக்கான் எம்பெருமான், ஜோதி ரூபமா இருக்கான். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. ஜோதிர்மயம் தான் எம்பெருமான், ஜோதிஷா இருக்கக்கூடியவன். அந்த ஜோதிர்மயமான எம்பெருமான் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே அந்த புஜங்க சயனத்துல ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கான். பரம் ஜோதிகி, பரமாத்மான். பரம் ஜோதினா பரமாத்மா. அந்த எம்பெருமான் தான் பரமபதத்தில் இருக்கக்கூடியவன் தான் இங்க சயனிச்சுன்னு இருக்கான். அப்படிங்கிறத முதல்ல நாம அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணிட்டு பரமபதநாதனை தியானம் பண்ணிட்டு அவன் தான் இவன் அமலன் ஆதிப்பிரான் இவன். இப்படி பிரணவாக்கார விமானத்துல சயனிச்சுன்னு இருக்கான். இப்படி இருக்கக்கூடியவனை 8 விதமான அங்கங்கள்னால அந்த பக்தி யோகத்தோட சேவிக்கணும் காமிக்கிறார் சுவாமி தேசிகன். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள். இதுக்கு முனிவாகன போகம், அமரநாதிபிரான்கிற பிரபஞ்சத்துக்கு முனிவாகன போகம்னு தனியா ஒரு கிரந்தம், வியாக்கியான கிரந்தம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த முனிவாகன போகம் அது இன்னும் நல்லா இருக்கும். இங்க பகவத்யான சோபான் திவ்யம் சக்து ஸ்ருதி பரிஷதா என் கண்ணுனில் என ஒக்கின்றவே. திவ்யம் சக்து என் கண் அப்படிங்கிறது. ஸ்ருதி பரிஷதாம் இங்க
சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். நமக்கு புலன்கள் 5 புலன்கள் இருக்கு, அதுல கண்ணு தான் முக்கியம். கண்ணு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணுனாலதான் எல்லாத்தையுமே பண்ணணும். அதனால சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்லி, அதனால உயிர்களுக்கு முக்கியமானது கண். அந்த கண் இருந்தாதான் நம்மளால செயல்பட முடியும், நடந்து போக முடியும், பார்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதனால எல்லாத்துக்கும் உதவக்கூடியது கண். அதனால இந்த எது நியாயம் எது தர்மம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ஊனக்கண்ணுக்கு தெரியாது, அகக்கண்ணுக்கு தெரியும். அதனால கண் பிரதானம். திவ்யம் சக்ஷு சுருதி பரிஷதா எப்படி இருக்கு அப்படின்னா, ஊனக்கண்ணால பார்க்க ஒண்ணாதான ஜோதிர்மயமான எம்பெருமானை, இந்த பரமாத்மாவை புறக்கண்ணால் பார்க்கும்படியாக திருவரங்கத்துள்ளே எழுந்தருளி இருக்கிறான், சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய திருக்கமலபாதம் என் கண்ணுள்ளென ஒக்கின்றவே. அதனால என்னுடைய கண்ணுக்கு என் கண்ணினுள்ளன ஒக்கின்றவே. இந்த அந்தர்ஜோதி, அந்தர்ஜோதிகி மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான ஜோதிர்மயமான எம்பெருமான், அகக்கண்ணால பார்க்கக்கூடியதான எம்பெருமானை புறக்கண்ணால் காணும்படியாக இங்க கண் வளர்ந்து சேவை சாதிக்கிறான் திருவரங்கத்திலே. அடுத்தது சிவந்த ஆடை வேலாதேத ஸ்ருதி பரிமளம். ஸ்ருதி பரிமளம் அப்படின்னாக்க வேதம், வேதங்களுடைய நறுமணம் கமழும்படியான ஸ்ரீரங்க கேத்திரத்துல எம்பெருமான சுத்தி அந்த கருவறையில வேத ஒலி கேட்டுட்டே இருக்கும். இத பராசர் பட்டர் அனுபவிச்சிருக்கார், சுவாமி தேசிகன் அனுபவிச்சிருக்கார். அந்த வேதம் ஒலிச்சுட்டே இருக்கும். ஸ்ருதி பரிஷதா எம்பெருமான வேதங்கள் ஒலிச்சுட்டே இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. அந்த நறுமணம் கமழக்கூடியதான சிவந்ததான ஆடை, அந்த எம்பெருமானுடைய திருவாடை பீதாம்பரமானது மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன, சிவந்த ஆடை. மகாலட்சுமி திருவடி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, ஸ்ருதிகள்லாம் போற்றுறது, அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்டதான இந்த பீதாம்பரத்தில் என்னுடைய சிந்தையானது சென்றது அப்படிங்கிறார். திருக்கமலபாதம், திருக்கமலபாதம் திருவடி, அடுத்தது ஆடை, அதுல போச்சு. உந்தி நாபி, நாபி கமலத்துக்கு போகிறது அடுத்தது உந்தி. சம்சாரிகள் இவா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, இதுவா அதுவா இதுவா இதுவான்னு ஒரு நிச்சயம் பண்ணாம இருக்கும். நம்ம பெருமாளை சேவிக்கணுமா, இன்னொருத்தரை சேவிக்கணுமா, யாரை சேவிக்கணும், இந்த பெருமாளை சேவிக்கணுமா, அந்த பெருமாளை சேவிக்கணுமா, எதுலுமே ஒரு முடிவு இல்லை. இப்ப எல்லாத்திலும் ஒரு சஞ்சலமான மனசு, இப்ப சஞ்சலம் ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்ப அந்த மாதிரி உந்தி நாபி கமலம், அந்த நாபி கமலத்துக்கு போறது. மந்திவாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் தந்திதை எலின்னான் நரங்கத்தரவு நினையான் நந்திபோல் நிறத்தாடையும் மதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி நேரதன்றோ. நாபி கமலத்துக்கு போறது. இப்ப உந்தியில பிரம்மனை படைச்சிருக்கான் பகவான். அந்த படைப்பு எழில் அழகா இருக்கு, அதுல போறது. இது எப்படி போறது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தர்யம், முதல்ல திருவடியை அனுபவிக்கிறார், அடுத்தது திருப்பீதாம்பரம், அடுத்தது திருவுந்தி நாபி கமலம். ஒரு பெரிய பலாமரம் இருக்கு, வேர்ல இருந்து ஆரம்பிச்சு மேல வரைக்கும் நிறைய பலாப்பழம் பழுத்திருக்கு. இந்த பலாமரத்துக்கு ஒரு குணம், அது எல்லா இடத்துலையும் காய்க்கும், கிளைகள்லையும் காய்க்கும், மேலையும் காய்க்கும், நடுப்புலையும் காய்க்கும், அடியிலையும் காய்க்கும், வேர்ல இருந்தே காய்ச்சிட்டு போகும் பலாமரம். முதல்ல வானரம் என்ன பண்றது, கீழே இருக்கிறத நோண்டி சாப்பிடுறது வேர்ல. அடுத்தது இன்னொரு பழத்தை கடிக்கிறது, இன்னொரு பழத்தை கடிக்கிறது, கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் கடிச்சு வைக்கிறது. எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தர்யம் திருவடியை அனுபவிக்கிறதா, பீதாம்பரத்தை அனுபவிக்கிறதா, உந்தியை அனுபவிக்கிறதா, திருக்கண்டத்தை அனுபவிக்கிறதா, திருமார்பு அனுபவிக்கிறதா, திருமுடியை அனுபவிக்கிறதா, திருக்கண்களை அனுபவிக்கிறான்னு எல்லா இடத்திலையும் பரவி அனுபவிச்சு வானரம் போலே அனுபவிக்கக்கூடியது. இப்படி நிலையில்லாமல் சஞ்சலமாக இருக்கக்கூடியதான சம்சாரிகளுக்கு நிதர்சனமான ஒரே மரத்துல வானரம் எப்படி எல்லா பழங்களையும் அனுபவிக்கிறதோ, அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருமேனி, இந்த திருமேனி சௌந்தர்யமானது எல்லாத்தையும் மகிழ்விக்கிறது, அனுபவிக்கும்படியாக. ரங்கநாதஸ்ய நாபிகே
மானசம் சம்பிரீனாதி பிரதிகலமசோ மானசம்மே, என்னுடைய மனசுல இப்படியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறார். எதுனா அவயவங்களுடைய காந்தி ஜோதி, அந்த அழகு சௌந்தரியமானது நாபீகமலத்தை நாபீகமலமானது சுழன்றது, தொப்புள் சுழற்சி அதுல போய் சுழலும்படியா ஆயிடுச்சு. நாபி அப்படின்னு என்னுடைய ஆத்மாவானது அந்தரங்கத்தை ஹிருதயத்தை ஒவ்வொரு க்ஷணமும் சந்தோஷப்படுத்தின்றே இருக்குன்னு அனுபவிக்கிறார். திருவயத்துதரபந்தம், அதுக்கப்புறம் இடுப்புல கட்டின்னு இருக்கக்கூடியதான சாத்தின்னு இருக்கக்கூடியதான ஒட்டியானம், அந்த ஒட்டியானம் நெஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம், அந்த ராஜா லங்காதிபதியான ராவணன் அவனுடைய தலைபத்தும் உதிர ஓட்டினவன், உதிரும்படியாக செய்தவன். அதுல திருவுதர பந்தம் என்னுடைய திருவாபரணம், அதாவது எம்பெருமான் சாத்தின் இருக்கக்கூடியதான ஒட்டியானங்கிறதான திருவாபரணம் என்னுடைய ஹிருதய பிரதேசமே அவனுடைய வாசஸ்தானமாக ஆக்கின்றது. என்னுடைய ஹிருதயமானது அவனுக்கு வாசஸ்தானமாச்சு. அவன் தான் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன். நெஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம், அந்த ஒட்டியானம் மேக்கலைன்னு பேரு, அது காஞ்சி அப்படின்னாக்கா ஒட்டியானம்னு பேரு. அதனாலதான் காஞ்சிபுரத்துக்கு காஞ்சி எம்பெருமானுக்கு ஒட்டியானமா இருக்கக்கூடியதான நகரம் அது, அதனால அதுக்கு காஞ்சி. நெஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம், அழகா பலவிதமான வர்ணங்கள்ல இருக்கக்கூடியது, அப்படி ஒளிக்கதிர்களை ஏற்படுத்தக்கூடியது, பிரகாசமானது, மனசை எப்போதும் சந்தோஷப்படுத்தக்கூடியது. திருவார மார்பு ஸ்ரீவத்சம், அடுத்தது ஸ்ரீவத்சங்கிற அனாதிகாலமா கழிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கக்கூடியதான பாவங்கள், அந்த பாவங்களை எல்லாம் அழிக்கும்படியாக அகலையில்லே நிறைமென்று அளவேல் மங்கை உரை மார்பா, அனபாயினியான பிராட்டியார் வட்சஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கா. அப்படி வட்சஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான பெரிய பிராட்டியார் அந்த திருமார்பில சேவை சாதிக்கிறார். அவளுக்கு தாசனாகும்படியாக என்னை ஈர்க்கிறது அப்படிங்கிற ஆழ்வார். இங்க சுவாமி நாபி பிரதேசத்திலேருந்து கலைப்பு தீர ரங்கதாம்னா பாகோர் மத்தியம் மமதியா சந்தாபம் சமயதி, என்னுடைய தாபமெல்லாம் போகும்படியா பண்ணுகிறது அப்படின்னு அனுபவிக்கிறார். அப்படி திருமார்பமானது அடியேனை கைங்கரியம் பண்ணும்படியா தூண்டுகிறது அப்படிங்கிற இந்த புருஷகார பூஜையான பெரிய பிராட்டியார் சேவை சாதிக்கிறார். தாயாருடைய கடாட்சம் பட்ட உடனேவே கைங்கரியம் பண்ணணுங்கிறதான புத்தி ஏற்படுறதா அவளுக்கு பண்ணணும். செய்யவா ஐயோ, அது திருப்பவள செவ்வாய், அடுத்தது அதை அனுபவிக்கிறார். சாபிப்பிராய ஸ்மித விகசிதம், ராமபிரான் எப்பவுமே மந்தஸ்மிதமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். மந்தஸ்மிதம் அப்படின்னா புன்முறு வண்ணம். ராமபிரானை எப்ப சேவிச்சாலும் புன்முறுவலாதான் இருப்பான். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு வசிஷ்டர், குலகுரு வசிஷ்டர் தீர்மானம் பண்ணிட்டார். தசரத சக்கரவர்த்தி தீர்மானம் பண்ணிட்டார். அந்த அயோத்தியா நகர பிரஜைகள் தீர்மானம் பண்ணிட்டார். சாமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானா மாதாவவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச்ச. இவெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டான். கைகேயி போறா தசரதனிடத்துல. அப்ப ஒரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது தேவர்கள் பக்கம் போய் தசரதன் உதவி பண்ணினான் அவளுக்கு யுத்தத்துல. அப்ப தேர ஓட்டின்னு போனது கைகேயி. ரொம்ப சாதுரியமா அந்த தேரை ஓட்டின்னு போய் அந்த தேவர்களுக்கு ஜெயிக்கும்படியா பண்ணிட்டு வந்தான். அதனாலதான் தசரதன் 10 திக்கிலையும் தேரை ஓட்டக்கூடியது. அந்த சமயத்துல ஒரு நல்ல காரியத்தை பண்ணினேன், நீ ரொம்ப நல்லா தேரை ஓட்டின, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு கொடுக்கறேன்னு. சமயம் வரும்போது நான் கேட்கறேன்னு சொல்லிட்டா கைகை. இப்ப ஒண்ணும் வேண்டாம், சமயம் வரும்போது கேட்கறேன். இப்ப சமயம் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வரம் கொடுக்கறேன்னு சொன்னேலே ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறான். இருக்குன்னு. மாதா வௌரே ததிக பரதே
அந்த பரதனுக்கு நாட்டையாளனுங்கிறதான அந்த வரத்தை கொடுன்னு கேட்ட. ராமன் வனவாசம் போகட்டும், இவன் வரட்டும். சிந்தா தீத சமஜனிதா பாதுகாகிரியாபிஷேகா. இப்ப கைகேயி, தசரதன், பிரஜைகள், வசிஷ்டர் இவை யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பாதுகா சாம்ராஜ்யம் ஏற்பட்டதுங்கிறார் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரம். அப்ப அந்த இடத்துல சொல்லும்போது வால்மீகி பகவான் என்ன பண்றாருன்னா, முதல்ல ராமபிரானை கூட்டு உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தசரத மகாராஜா சொல்லி அனுப்புறார். சரின்னு வந்துடுறார் ராமபிரான் தன்னுடைய திருமாலைக்கு அரண்மனைக்கு. திருப்பி உடனே கூப்பிட்டு கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டு திருப்பி உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. முதல்ல பட்டாபிஷேகம் சொன்ன பிற்பாடு எப்படி மந்தஸ்மிதமா வந்தாரோ அதே மாதிரி இல்லைன்னு சொன்ன பொழுது மந்தஸ்மிதமா வந்தார் ராமபிரான். அதனால மந்தஸ்மிதம் புன்முறுவலோடு இருக்கக்கூடிய எம்பெருமான். சுகம் துக்கம் இதெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணும். சுகம் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, துக்கம் வந்தோடனே ரொம்ப துவண்டு போகக்கூடாது. இப்படி தாயாருடைய ஒரு அனுகிரகத்தினால மேல எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த திருச்செவ்வாய் செய்யவாய் ஐயோ அபிப்பிராய ஸ்மித விகசிதம். இப்படி அந்த யசோதை கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்டுட்டான். இந்த மண்ணை சாப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அந்த திருவாயை இது பண்ணி அலம்பணும்ட்டு திறக்கிறா. வாயுள் வையகம் கண்ட மடநல்லார். உடனே 7 உலகங்களும் தெரியுது, அந்த லோகமும் தெரியுது, கோகுலமும் தெரியுது. அது அந்த கிருஷ்ணன் வாயை திறந்து பார்க்கக்கூடியதான யசோதையும் தெரியறா, கிருஷ்ணனும் தெரியறான், எல்லாத்தையும் பார்க்கறான். ஆயர் உத்திரன் நல்லன் அருந்தெய்வம். இவன் தெய்வம், தெய்வ குழந்தை அப்படிங்கிறான். அப்படி எம்பெருமான் அந்த புன்முறுவலோடு இருக்கக்கூடியதான அந்த திருவாய் என் சிந்தை கவர்ந்துதுவே, அங்க என்னுடைய சிந்தை போச்சுங்கிறார். நீண்டவ பெரியவாய கண்கள் காந்தம் பக்தரம் ஜிதந்தே புண்டரீகாட்சா. எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் திருக்கண்கள் என்னை பேதமை செய்தனவே ஞாலமேழு முண்டான் ரங்க பக்து கிரீடே. பிரளய காலத்துல 7 லோகங்களையும் உண்டான். அப்புறம் ஆளிலே ஒரு பாலகனா கண்வல்லார்ந்தான். அப்படி பகவானுடைய அழகை, திருமேனி சௌந்தரியத்தை பாதாதி கேசமா ஆழ்வார் அனுபவிச்சது போலவே இங்க சுவாமி தேசிகனும் இங்க அனுபவிக்கிறார். பாதாகம் போஜம். இப்படி பாதாதி கேசாந்தம் 8 அங்கங்களோட, இங்க அவயவங்களோட 8 அவயவங்கள் 8 அங்கங்கள், அங்கங்களோட இந்த பகவானை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான விஷயத்த ஆழ்வார்கள் எப்படி காமிச்சு கொடுத்தாலோ அதே வழியிலேயே சுவாமி தேசிகன் நமக்கு காமிச்சு கொடுத்தார். இப்படி நம்ம சம்பிரதாயத்துக்கு நாம் பகவானை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெள்ள தெளிவாக காமிச்சு கொடுத்தவர் சுவாமி தேசிகன். இதுக்கு மேல ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் 24. அது 4000 பிரபந்தம் அருளி செயல் அப்படிங்கிறதான நம்ம சம்பிரதாயத்தில் அதுக்கு பேர். சுவாமி தேசிகன் இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் நல்ல விஷயங்களை கத்துண்டு நல்லதையே நினைச்சு நல்ல வழியில போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணின பிரபந்தங்கள் 24. 24 பிரபந்தங்கள்ல 405 பாசுரங்கள் அது உள்ளடக்கினால 19 பிரபந்தங்கள் தான் இன்னைக்கு கிடைக்கிறது. மற்றதெல்லாம் லுப்தமாயிடுச்சு, கிடைக்கல. இந்த பிரபந்தங்கள்ல தத்துவங்களோட ஸ்வரூபம் என்ன, அப்புறம் தத்துவங்களுடைய ரகசியார்த்தங்கள் என்ன, உபாயம் என்ன, அதனுடைய பலன் என்ன, ஆச்சார அனுஷ்டானங்கள் என்ன, ஆகார நியமங்கள் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதிச்சு அனுகிரகிச்சார் சுவாமி தேசிகன். வேதம் வேதாந்தம். இந்த வேதாந்தம் இந்த வேதங்களை இன்னார் தான் அத்தியனம் பண்ணலாம், வேதாந்த சாஸ்திரங்கள்ல இந்த வர்ணத்தார் தான் பண்ணலாம்னு ஒரு வரையறை உண்டு. ஆனா
இங்க ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் அனுபவிக்கலாம்படியாக சுவாமி தேசிகன் கருணையோடு இந்த பிரபந்தங்களை 19 பிரபந்தங்களை நமக்கு அனுகரித்திருக்கார். இதை எல்லாருமே அனுபவிச்சு தத்துவகீத புருஷார்த்தங்களை நாம் இதுல இருந்து அடையலாம் அப்படிங்கிறதுதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு உதார குணம். அந்தனர் அந்தியர் யாருமே இத கணக்கு கிடையாது, எல்லாரும் இதை சேவிக்கலாம் அப்படிங்கிறது. அதனால்தான் ஆச்சாரிய வள்ளல் சுவாமி தேசிகன். இதுல தெய்வத்தை நாடாத ஏகாந்திகள்னு உண்டு. வேறு தெய்வத்தை நாடாததான ஏகாந்திகள். அதாவது எம்பெருமானே சர்வோபாயம் சர்வோபேயம், அவனே நமக்கு எல்லாம், கர்மமும் அவனே கர்ம பலனும் அவனே அப்படின்னு சொல்லக்கூடியவா ஏகாந்திகள். இவாளுக்கு வேற எந்த தெய்வத்தையும் தேவதாந்தரம் போக மாட்டா, பெருமாளையே எப்பொழுதுமே ஸ்மரிச்சுட்டு இருக்கக்கூடியவா ஏகாந்திகள். அப்படி பெருமாளை நினைக்கக்கூடியவாளுக்கு பரம புருஷார்த்தமான மோட்சமானது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறவா ஏகாந்தி. அந்த மோட்சத்தையும் எதிர்பார்க்காதவா பரமேகாந்திகள். பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறவா, ஆனா அந்த மோட்சத்தையும் எதிர்பார்க்காம இருக்கிறவா பரமேகாந்திகள். இந்த பிரபந்தங்களை தினந்தோறும் நாம அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த வழியில வந்தோமானா ஏகாந்துகளாகவோ பரமேகாந்துகளாகவோ ஆகலாம். முக்திங்கிறதான மோட்சம், முமுக்ஷுன்னு பேரு. மோட்சத்துக்கு ஆசை உடையவர்கள் முமுக்ஷுக்கள். அவா தெரிஞ்சிக்க வேண்டியதான 5 விஷயங்களை காமிக்கிறார் ஒரு பிரபந்தம் மூலமா சுவாமி தேசிகன். அதுக்கு அர்த்த பஞ்சகம் அப்படின்னு இந்த பிரபந்தம் மூலமா காட்டுற. அந்த அர்த்த பஞ்சகத்துல 11 பாசுரங்கள். அர்த்த பஞ்சகத்துல 11 பாசுரம். முதல் 2 பாசுரத்தினால பிரம்மம் பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதான பரமாத்மாவை பத்தி சாதிக்கிறார், அதனுடைய ஸ்வரூபம். 3-4 பாசுரங்கள்ல ஜீவாத்மாவை பத்தி சொல்றார். 5-6 பாசுரங்கள்ல நமக்கு மோட்சத்துக்கு தடையா இருக்கக்கூடியதான விரோதிகளை பத்தி சொல்றார். உபாயங்கள்ல பக்தியை பத்தி 7வது ஸ்லோகத்திலையும் பிரபத்தியை பத்தி 8வது ஸ்லோகத்திலையும் சாதிக்கிறார். 9-10 பாசுரங்கள்ல அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத சாதிக்கிறார். மோட்சத்தை பத்தி சொல்றார். இப்படி நாம் அனுபவிக்கப்பட வேண்டியதான எம்பெருமானுடைய ஸ்வரூபம் 1, அனுபவிக்கக்கூடியதான ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் 2, எம்பெருமானை அடைய முடியாமல் இடையூறாக இருக்கக்கூடியதான விரோதிகள் 3, மோட்சத்துக்கான செய்யக்கூடியதான உபாயங்கள் 4, அந்த பகவத் அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பலனை சொல்லக்கூடியது 5. இந்த 5 அர்த்தங்கள் தான் அந்த அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிறத சாதிச்சார் இந்த பிரபந்தத்தினால. 11 பாசுரங்கள். எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் அப்படின்னு 5 குணங்கள் எம்பெருமானுக்கு. நிறைய குணங்கள், அதை எண்ண முடியாது. இந்த 5 பிரதான முக்கியமானது. இந்த குணங்களுடைய அடிப்படையில இந்த பாசுரங்களை அமைச்சிருக்கார் சுவாமி. தெரியாத விஷயங்களை இவருடைய கிரந்தங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப சத்தியத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல் நாள் ஆரம்பிக்கும் போதே எம்பெருமான் எப்படி படைச்சாங்கிறத நாம் அனுபவிச்சோம். சத்தியம்ங்கிற குணத்தினாலையும் வாத்சல்யங்கிற குணத்தினாலையும் பண்ணியிருக்காங்க. இப்ப சத்தியத்துவம் அப்படிங்கிறது உண்மை என்னைக்குமே மாறுபடாதது, ஒரே மாதிரியா இருக்கும். அவியாத அப்படிங்கிற சப்தத்தினால பிரயோகம் பண்ணிருக்கார் அந்த பாசுரத்தில். அடுத்தது ஞானத்துவம். ஞானம் அப்படிங்கிறது எப்போதுமே குறைவு ஏற்படாது. குறைவு ஏற்படாத ஞான ஸ்வரூபனாக இருக்கக்கூடியதான ஒரு தன்மை, எப்பொழுதுமே சுடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சொல்லால அங்க உபதேசம் பண்ணியிருக்கார். அடுத்தது அனந்தத்துவம். பகவான் இங்க இருக்கான், இங்க இல்லை, இப்ப இருக்கான், அப்ப இல்லை, இந்த வஸ்துவில இருக்கான், இந்த வஸ்துவில இல்லை அப்படின்னு தேசத்தாலும் காலத்தாலும் சொரூபத்தினாலும் அளவிடப்பட முடியாது. பரிச்சின்னமானவன் கிடையாது, இவ்வளவுதான் அவன் அளவிட முடியாது. அபரிமிதமானவன், அபரிச்சின்னமானவன். அதுதான் அனந்தத்துவம். அடுத்தது ஆனந்தத்துவம். ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியது, ஆறாவமுதன், அமுதமாக இருக்கக்கூடிய. அடுத்தது 5வது அர்த்தம் அமலத்துவம், தோஷம் இல்லாதவன், ஆனால் அமலன். அததான் ஆழ்வார்
அமலனாதிபிரான்னு குற்றமற்றவன் அப்படின்னு. இந்த 5 குணங்கள்னால எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்ச பிற்பாடு சௌசீல்யம், காருண்யம், வாத்சல்யம் அப்படிங்கிறதான திருக்கல்யாண குணங்கள் அதனுடைய பெருமையை காமிக்கிறார். எல்லா வஸ்துக்கள்லையும் பகவான் எப்படி இருக்கான்னா அந்தர்யாமியா இருக்கான். இதை நாம புரிஞ்சுக்கணும். உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாத்திலுமே பகவான் இருக்கான். எல்லாத்திலுமே அந்தர்யாமியா இருக்கான். நம்ம இல்லாத வஸ்து சில இடங்கள்ல வெளிப்படையா இருக்கும், சில இடங்கள்ல வெளிப்படையா இருக்க மாட்டோம். அப்படி பகவான் எல்லாத்திலுமே அப்படி இருக்கிறதுனால்தான் ஒரு பொருளை நாம உருவாக்கும் போது அந்த பொருளாக வெளிப்படுறான். அவன் இருக்கிறதுனால்தான் அந்த பொருள் வெளிப்படுறது. அந்த மாதிரி எல்லா வஸ்துக்களையும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன். அதுல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வஸ்துனுடைய ஸ்வரூபம், அடுத்து அதனுடைய ஸ்திதி, அடுத்து அதனுடைய பிரவருத்தி. இந்த பொருளுக்கு இந்த ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்திதி, இது இவ்வளவு காலம்தான் இங்க இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் பிரவருத்தி, செயல்பாடுகள், இது எல்லாத்துமே அந்தர்யாமியா இருந்து நியமிச்சிருக்கான், நடத்துகிறான் பெருமான். இப்படி எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் தன்னுடைய சங்கல்பத்தினால இவை எல்லாத்தையும் தன்னகத்தை அடக்கி கொண்டு பெருந்தேவி தாயாருடன் சேர்ந்து பேரருளாளர் அந்த எம்பெருமானை அவனுடைய திருவடிகளை சரணம் அடைகிறேன் அப்படின்னு யார் சரணம் அடைகிறார்களோ அவர்களுக்கு இந்த சம்சார பந்தம் ஒழிந்து மோட்சமானது கிடைக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறார் சுவாமி தேசிகன். சரீரம், இந்திரியங்கள், மனசு, 5 வாயுக்கள், பிராணவாயுக்கள், ஞானம், இதை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா, ஜீவாத்மா. அழகா காமிக்கிறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறார். இந்த இடத்துல ஜீவாத்மான்னா என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இது 2ஆம் நாள் அன்னைக்கு ஒரு தேங்காய் கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கணும். அதை இங்கதான் திருப்பி இங்க அர்த்த பஞ்சகத்திலையும் சாதிக்கிறார் சுவாமி. சரீரம் ஒண்ணு, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய புலன்கள், இந்திரியங்கள், அதுக்கப்புறம் மனசு, அதுல வாயுக்கள் இருக்கு, பிராணவாயுக்கள் இருக்கு. இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரம் அழகா சொல்றது. ஒரு ஜீவன் எப்படி வெளிக்கிளம்புறதுங்கிறத பத்தி சொல்லும் போது உட்கிராந்தி கதின்னு பேர், அர்த்தராதி கதியில போகும்போது எப்படி வருதுங்கிறத சொல்றது. இதை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவாத்மா. அப்ப இந்த சரீரம் ஜீவன் இல்லைங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். எனக்கு அடிபட்டுருச்சுன்னா எனக்குன்னா எது? ஆத்மாவுக்கு அடிபட்டுதா? சரீரத்துக்கு அடிபட்டிருக்கு, அதை என்ன சொல்றோம்? எனக்குன்னு சொல்றோம். இது என்னோடது அப்படிங்கிறோம். இதை நான் சொன்னேன் அப்படிங்கிறோம். நான்கிறதான் எங்க இருக்கு? கர்மத்தினால வந்த சரீரம், கர்மத்தினால வந்த இந்திரியங்கள், கர்மத்தினால வந்த மனசு, இதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கு இந்த கர்மாக்களை. அதுக்கு காரணமா இருக்கிறது ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறது ஒண்ணு இந்த கர்ம சரீரத்தை எடுத்துட்டு தான் பண்ண கர்மாக்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பு வேணும், இல்லைன்னா கர்மாக்களை அனுபவிக்க முடியாது, கழிக்க முடியாது. அதை இங்க காட்டுறான் பகவான். இப்ப இந்த சரீரத்துல இந்திரியங்கள், பிராணங்கள், மனசு, இதை காட்டிலும் வேறுபட்டதான அந்த ஆத்மா எந்த ரூபத்துல இருக்கு? ஸ்வரூபம் அப்படிங்கிறத அணுஸ்வரூபம். அணுக்களா இருக்கக்கூடியதான் ஆத்மா. ஆத்மா அணுஸ்வரூபம். சின்னோண்டு அணு, கண்ணுக்கு தெரியாது, அது இவ்வளவு பாடுபடுத்தின்னு நம்ம சரீரத்துல இருந்து. அதனால அணுஸ்வரூபம். அதுக்கப்புறம் அதுல ஞானானந்த ஸ்வரூபனாய் நிற்கக்கூடியவன், ஞானத்தை குணமாக கொண்டவன். அந்த ஆத்மாவுக்கு ஞானம்ங்கிறதான குணமும் இது ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கும், எல்லா சரீரத்திலும் இருக்கும். பரமாத்மா ஒருத்தன் தான், ஆனா ஜீவாத்மா கோடிக்கணக்கானவைகள் ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கும். இந்த அணுஸ்வரூபமானது ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கும். இது எம்பெருமானுக்கு அடிமையா இருக்கக்கூடியதுதான் இதனுடைய ஸ்வரூபம். இப்ப ஜீவஸ்வரூபம் என்னன்னா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், தாசபூதன், சேஷபூதன் அப்படிங்கிறது தான். இந்த ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பேரருளாளன், தேவாதிராஜன் எம்பெருமான் அப்படின்னு இந்த பிரபந்தத்துல தான் அனுபவிக்கிறார் சுவாமி. அப்படி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் இங்கே இருக்கான் அப்படிங்கிற இந்த பேரருளாளுடைய ஒரு சங்கல்பத்தினால ஜீவாத்மாவுக்கு அனுகரிக்கப்பட்டதான குணங்கள், இந்திரியங்கள், இது எல்லாமே ஜீவாத்மா தன்னுடைய கர்மத்துக்கு தக்கவாறு அனுபவிக்கிறது. தன்னுடைய கர்மா என்ன உண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அனுபவிக்கிறது.
ஜீவாத்மா சரீரத்தை அடைஞ்சு இந்த கர்மத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறதும், அதுக்கப்புறம் அதை வெறுத்து தள்ளுறது, இந்த கர்மாவை அனுபவிக்கிறது, தன்னால் இதை அனுபவிச்சுருக்கிறது, போர் இந்த சம்சார வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு வெறுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, திரும்பி ஆசை ஏற்படுறது, உடனே விருப்பம் ஏற்படுறது, திருப்பி வந்து பறக்கிறது. இப்படிதான் அந்த சரீரத்தை தள்ளுறது, சரீரத்தை ஏத்துக்கிறது, இப்படியே அனுபவிச்சுன்றது. இப்படி இருக்கக்கூடியதான இந்த சம்சார சமுத்திரம் சாகரம். இதுல இப்படி இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் அந்தர்யாமியாக இருந்து கர்ம பலன்களை அனுபவிக்க பிராட்டியோட சேர்ந்து இந்த லீலாரசத்தை அனுபவிக்கிறான். ஏன் இப்படி இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்குன்னா எப்படிதான் பண்ணிட்டு இருக்கு பார்ப்போம்ட்டு அவ ரெண்டு பேரும் ரசிக்கிறாள். இப்படி அனுபவிச்சு ஜீவாத்மா தனக்கும் சர்வேஸ்வரன் எம்பெருமானுக்கும் உள்ள சம்பந்தத்தை எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையோ அது வரைக்கும் இந்த லீலையானது நடக்கிறது. இவன் எப்ப தெரிஞ்சுக்க ஆற்படுறான், இவனுக்கு அந்த புத்தி வருதோ, ஆசைப்படுறானோ இல்லை தெரிஞ்சுக்கிறானோ, அப்ப அந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானுக்கு நாம் அடிமைப்பட்டவன் அப்படிங்கிறதான ஒரு ஞானம் ஏற்படும். அடிமைப்பட்டவன்கிறதான ஞானம் ஏற்படும். அப்போ பகவான் இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, இந்த சிற்றின்பங்களுக்கு அடிமையாக நாம இருந்துட்டோம், இனிமே நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு ஞானமானது அவனுக்கு ஏற்படுறது. அது இல்லாதனால இவ்வளவு நாளா அஜானத்தினால சித்தாந்த விஷயங்கள்ல எந்த விதமான உறுதியும் நம்பிக்கையும் இல்லாதனால கெட்ட வழியில போய் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் திருவடியில வந்து சரணாகதி பண்ணி என்ன ரட்சிக்க வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். இது எப்படி வருது அப்படின்னு கேட்டா பீஜாங்குர நியாயம்னு பேர். விதை முதல்ல வந்ததா முளை முதல்ல வந்துதான் பேர். விதையை போட்டோன்னே முளைக்கிறது. இது எது முன்னால வந்தது அப்படின்னா இது சொல்லவே முடியாது. இதனால அது அதனால இது, இப்படிதான் இந்த ஜீவனுக்கு சரீரம் மாற்றி மாற்றி வந்து, அதாவது மாறி மாறி வளபிறப்பு பிறந்துன்னு ஆழ்வார் சாதிச்சது போல இவ பிறந்துட்டே இருக்கா. இதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது எப்ப வருது அப்படின்னா ஆதி காரணம் எதுங்கிறது தெரியாத வரைக்கும் அந்த முடிவு ஏற்பட மாட்டேங்கிறது இவனுக்கு. இந்த சரீரத்தை எடுத்துட்டு இப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கான். இந்த சரீரம் எத்தனைங்கிறத வகைப்படுத்தி காமிக்கிறார் சுவாமி தேசிகன். 4 விதமான சரீரம் ஜீவாத்மாக்கு. ஒன்னு தேவ சரீரம், மனுஷ சரீரம், திரியக் சரீரம், ஸ்தாவர சரீரம் அப்படின்னு 4. தேவர்களுக்கு ஏற்பட்டதான திவ்யமான சரீரம். தேவர்கள் எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான், அதனால தேவ சரீரம். அவளுடைய கர்மா உயர்ந்ததான கர்மா, அதனால தெய்வ பிறவியை எடுத்திருக்காவெல்லாம் தேவ சரீரத்தை அடைஞ்சிருக்க. மனுஷாளுடைய கர்மா அவளுக்கு தகுந்த மாதிரி மனித பிறவி கிடைச்சிருக்கு. அடுத்தது திரிய உயிரினங்கள், பசு பட்சி பிராணி இவைகள்லாம், அதெல்லாம் அந்த சரீரம். அடுத்தது செடி கொடி மரம் கல் மட்டை எல்லாம். இது இப்படி 4 விதமான சரீரங்கள். எல்லா சரீரத்திலும் பகவான் அந்தர்யாமியா இருக்கார். இப்ப சகல ஜீவராசிகளையும் அவன் தான் காப்பாற்றுறான், ரட்சிக்கிறான். இதுல இந்த எம்பெருமான் சம்சார பந்தத்தை நீக்கி உபாயத்தை கொடுத்து இந்த கர்மவசத்தால இதுல கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியதான ஜீவர்களுக்கு நல்வழியை காமிச்சு காப்பாற்றுறான். இதுக்கு புலனடக்கம்னு சமதம குணங்களுடைய சாந்தி. உள் இந்திரியம் பகிரிந்திரியம்னு 2 இருக்கு. அந்த புலன்கள் அத ஞானேந்திரியம் கர்மேந்திரியம். ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு 5 இந்திரியங்கள், 10 இந்திரியங்கள். அதை அடக்கணும். அதுக்கு சமங்கிறதான ஒன்று, அதாவது உள்ளிந்திரியமான மனசு, இந்த மனசை அடக்கணும். இந்த 10 இந்திரியங்கள் 11வது மனசுங்கிறதான இந்திரியம், இதை அடக்கினோமானா இதுக்கு பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகாரம் மூலமாக இந்த அங்கத்தினால அந்த எம்பெருமான பக்தி யோகத்தினால நாம அடையலாம், மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை. அடுத்தது புருஷகார பிரபத்தின்னு ஒன்று. புருஷகார பிரபத்தி விராட்டினுடைய ஒரு புருஷகாரத்தினால எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்சி
அந்த நித்திய கைங்கரத்துக்கு போறதுன்னு ஒரு வழி. இந்த புருஷகாரன் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, தாயாருடைய அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா பெருமாள் இடத்துல கிட்டக்க போக முடியாது. ஒருத்தன் பஞ்சமகா பாதகம்னு சொல்லக்கூடியதான மகா பாதகத்தை பண்ணிட்டான். அவன் மகா பாபி. ஆனா அவனுக்கு என்ன ஒரு ஆசை வந்ததுன்னா, எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. மகா பாபியா இருக்கிறது எப்படி நித்திய கைங்கரியம் பண்றது, பெருமான் திருவடியில போய் பண்ணணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டு, உடனே கோவில் வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்கிறான், இந்த மாதிரி நான் பாவி, ஆனா பெருமாள் இடத்துல போய் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கு என்ன வழி சொல்லுங்கன்னு கேட்கிறேன். போய் தாயார்கிட்ட போயிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பிட்டு உடனே தாயார் சன்னதிக்கு வரான். தாயாரை சேவிக்கிறான். தாயார் இடத்துல கேட்கறான், இப்படி பெருமாள் இடத்துல நான் கைங்கரியம் பண்ணணும், நீ தான் அனுக்கிரகம் பண்ணணும், வழியை காட்டு. உங்ககிட்ட எந்த புண்ணியமுமே இல்லை, பாவங்கள் தான் நிறைய இருக்கு. அது அவனே ஒத்துக்கிறான், பாவம் தான் இருக்கு என்கிட்ட அப்படின்னு. உபகாரம் இல்லாம பெருமாளை சேவிக்கப்படாது, அதனால ஒரு பெரிய தட்டுல உன்னுடைய பாபத்தெல்லாம் போட்டு அது மேல தயாதேவின்னு ஒரு போர்வையை போட்டு எடுத்து இந்த பெருமாள் சன்னதிக்கு வா நாளைக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு. அதே மாதிரி எடுத்துன்னு வரான். இந்த தயாதேவியின் போர்வையை பார்த்த உடனேயே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. ஆவாக வென்று ஆராய்ந்து உடனே என்ன பண்றா, பெருமாள் வான்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு என்னமோ கொண்டு வந்திருக்கானே, நல்ல பழங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து விடுங்கிற. திறந்து காமிக்கிறான். பார்த்தா ஒரே பாப கூட்டங்கள். அகமஸ்தி அபராத சக்கரவர்த்தி கருணே தொந்த குணே சார்வபூமி. தாயார் தான் அனுக்கிரம் பண்ணியிருக்கா. என்னது இது இப்படி கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு பெருமாளுக்கு கோபம் வந்துருச்சு. நிக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு பாக்குறான். அப்படி பார்த்த உடனே பெருமாள் பார்க்கிறார், ஸ்ரீதேவி தாயாரை பார்க்கிறார். நம்ம குழந்தை தான் அனுக்கிரகம் பண்ணுவோங்கிறார். உடனே அது பெருமாளுக்கு பிடிக்கல. இந்த பக்கம் திரும்புறார். பூமி பிராட்டியார், நம்ம குழந்தை தான் அனுக்கிரகம் பண்ணுங்கிறாங்க. உடனே புனிஞ்சு பார்க்கிறார், பாதுகாதேவி, நம்ம குழந்தை தான் அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு. அதனால தாயாருடைய ஒரு அனுக்கிரகத்தினால, அந்த புருஷகாரத்தினால இவனுக்கு மோட்சமானது கிடைக்கிறது. அதனால புருஷகார பிரபத்தியை பண்ணணும். இப்படி புருஷகாரம் தான் ஒரு சேதனனுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி மோட்சம் போகணும் அப்படின்னா தாயாருடைய கடாட்சம் அவனுக்கு இருக்கணும், புருஷகாரம் போகணும். இந்த பிரபத்தியில திருப்த பிரபத்தி, ஆர்த்த பிரபத்தின்னு ரெண்டு சொல்றது. அத சுவாமி சாதிக்கிறார். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் கர்மபலன் அனுபவிச்சுட்டு எம்பெருமான கடையறேன்னு சொல்றது திருப்த பிரபத்தி. ஆர்த்த பிரபத்தி, அது வரைக்கும் என்னால காத்துன்னு இருக்க முடியாது, இப்பவே எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கறது ஆர்த்த பிரபத்தி. அப்படி ரெண்டு பிரபத்தி பண்றது உண்டு. அந்த மாதிரி எம்பெருமான இடத்துல இந்த க்ஷணமே வேணும்னு சொல்லி பெருந்தேவி தாயார் பேரூர்லாளன் அவளுடைய திவ்ய தம்பதிகளுடைய திருமேனியில அந்த ஆனந்தம் முதலான திருக்கல்யாண குணங்கள்லாம் இருந்துண்டு அந்த எம்பெருமான பிரியாம இருக்கக்கூடியதான பிராட்டியார், அந்த பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடியதான இந்த எம்பெருமான் பேரூர்லாளன் அவளிடத்துல பக்தி பிரபத்தி அப்படிங்கிறதான ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அனுஷ்டானம் பண்ணி இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடியதான புண்ணிய பாபங்கள் அப்படிங்கிறதான ரெண்டுத்தையும் போக்கி அவளை சரணாகதி பண்ணிட்டா பகவான் என்ன பண்றான்னா புண்ணிய பாபத்தை கழிக்கிறான். முதல்ல பெருமாள் மோட்சம் கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான்னா அந்த ஜீவன் பண்ணிருக்கக்கூடியதான புண்ணிய பாபத்தை முதல்ல கழிக்கிறான். அதை எப்படி கழிக்கிறான் அப்படின்னு கேட்டா, அந்த ஜீவனுடைய சிநேகிதர்கள், நண்பர்கள், சுகூர்த்துக்கள் யார் இருக்கோ அவளுக்கெல்லாம் புண்ணியத்தை கொடுத்துடுறான். அந்த ஜீவனுடைய விரோதிகள் யார் இருக்கோ அவள்கிட்டலாம் பாவத்தை கொடுத்துடுறான். இப்போ புண்ணியம் பாவம் ரெண்டுத்தையும் கழிச்சுடுறான். கழிச்சுட்டு ஆத்மாவை மோட்சத்துக்கு கழிச்சுன்னு போறதுக்கு அர்ச்சராதி கதியில அவன் அதுக்கான வழியை அர்ச்சராதி மார்க்கத்தை காமிக்கிறான். இப்படி ஒரு காலம் தன்னை பிரியாததான திரையாட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடியதான எம்பெருமான இடத்துல நித்திய கைங்கரியம் பண்ணும்படியா அவ ரெண்டு பேரும் அனுக்கிரகம் பண்றா. இந்த குற்றவாளிகளுக்கு என்ன பண்ணுவான்னா கையில விலங்கு போடுவான். விலங்கு பூட்டி சிறைக்கு அழைச்சும் போய் அடைப்பா. அந்த மாதிரி தண்டனை
தண்டனை எங்கன்னா சிறையில தான் அவளுக்கு காராகிரகம். அங்க போய் அந்த அவன் அனுபவிக்கணும். இங்க சம்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு குற்றவாளி. இந்த ஜீவாத்மா சம்சாரி ஒரு குற்றவாளி. அவனுக்கு கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா புண்ணியம் பாபங்கிறதான 2 விலங்குகள். அதெல்லாம் கையில கட்டு போட்டிருக்கு. புண்ணியங்கிறதான ஒரு விலங்கு, பாபங்கிறதான ஒண்ணு பொன் விலங்கும்பா, இன்னொன்னு இரும்பு சங்கிலியும்பா விலங்குன்னு சொல்லிப்பா. இதுதான் கர்ம பலனை அனுபவிக்கக்கூடியதான சரீரம்னா சிறை. இந்த சிறையில தான் இந்த புண்ணிய பாவங்களை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். பேரொருளாளனும் பெருந்தேவி தாயாரும் அவதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. ஆனந்தமே வடிவான அவெல்லாம் இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு இந்த ஜீவனை அழைச்சுன்னு போறதுக்கு ஒரு உபாயத்தை பரசமர்ப்பணம் அப்படிங்கிறதான அந்த பிரபத்தியம் அனுஷ்டிச்ச பிற்பாடு இவனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நித்திய முக்தர்கள் அவளோட சேர்ந்து இந்த ஜீவன் கர்ம சம்பந்தத்தினால இழந்ததான இந்த நித்திய கைங்கரியத்தை மறுபடியும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ ஒரு அனுகிரகத்தை பண்றா. அத்திகிரியில நித்தியவாசம் பண்ணக்கூடியதான பேரருளாளன் பெருந்தேவி தாயார் அவளை சேவிச்சதான இந்த சேதனர்களுக்கு பரம பாகவதர்களுக்கு நித்தியானுகிரகம் திவ்யானுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த எம்பெருமான் காத்துருக்கான். அப்படிங்கிறதுக்காக இந்த அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிறதான பிரபந்தத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இங்க காமிச்சு கொடுத்திருக்கார். இந்த பிரபந்தத்தை 11 பாசனங்களை நிச்சயப்படி நாம அனுசந்தானம் பண்ணிட்டு வந்தோமானா நம்மளுடைய பாபங்களும் புண்ணியங்களும் கழிஞ்சு அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை அடையலாம் அப்படிங்கிறதான அந்த விஷயத்தை இந்த பிரபந்தம் மூலமா சுவாமி தேசிகன் நமக்கு அருளி செய்துள்ளார். கன்றுக்கிறங்கி சுரக்கும் கறவைகள் போல பசுமாடு தன்னுடைய கண்ணுக்கு இறங்கி பாலை சொரிந்து தன்னுடைய வாத்சல்யத்தினால எப்படி அந்த குழந்தைய அந்த கண்ணுக்குட்டியை காப்பாற்றணுமோ அந்த மாதிரி உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த சாஸ்திரத்தினால வேதாந்தத்தினால அதை நன்னா கடைஞ்சி அந்த அமுதத்தை எடுத்து அந்த அமுதசாரகமான அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிறதான இந்த 5 விதமான இந்த அர்த்தத்தை நமக்கு சுவாமி தேசிகன் உபதேசம் பண்ணி இதன் மூலமாக இந்த உலகம் உய்ய வேண்டும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதானையும் இதுல பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன, ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த பேரின்பம் அப்படிங்கிறதான பகவத் அனுபவம் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த அனுபவத்தை கொடுத்து அதுதான் மோட்சம் அப்படிங்கிறத காமிச்சு அந்த மோட்சத்துக்கு சாதனமானது பிரபத்தி இந்த சரணாகதி அப்படிங்கிறதையும் காமிச்சு மோட்ச விரோதி எது அப்படின்னு கேட்டா புண்ணியங்களும் பாபங்களும் இதுதான் பிராப்தி விரோதின்னு அதை காமிக்கிறான் பகவான். இப்படி வைஷ்ணவர்கள் உய்யக்கூடியதான உய்யும் வழிகள் அப்படிங்கிறதான இந்த விஷயத்தை இந்த கிரந்தத்தின் ரகசியமான இந்த கிரந்தத்தின் மூலமா நமக்கு எடுத்து காமிச்சிருக்கார். இப்படி சுவாமி தேசிகன் பேரொருளாளனையும் பெருந்தேவி தாயாரையும் அனுபவிச்சு மேல மேல இந்த உலகத்தாருக்கு எடுத்து சொல்லி இப்படி நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டே வரார் சுவாமி தேசிகன். இந்த சுவாமி தேசிகனுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு பேரொருளாளன் ஆசைப்பட்டான். அதாவது சன்மானம்னு ஒண்ணு கிடைக்கும் போது உலகமே உய்யும்படியான ஒரு வழியை காமிச்சு கொடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். இவருக்கு ஏதாவது ஒரு சன்மானம் கொடுக்க வேண்டாமா? அது பரிசு எப்படி இருக்கணும், நாடு புகழும்படியாக இருக்கணும் அப்படின்னு பேரொருளாளன் ஒரு சங்கல்பத்தை பண்ணினான். அதுக்கு எம்பெருமான் புறப்பாடு ஆகும்போது பல வாத்திய விசேஷங்கள்லாம் உண்டு. அதுல திருச்சின்னம் ஊதறது அப்படிங்கிற ஒரு வாத்திய விசேஷம், எக்காலம் திருச்சின்னம் அப்படின்லாம் பெருமாள் புறப்பாட்டும் போது ஊதுவா. இந்த வாத்திய விசேஷம் திருச்சின்னம்ங்கிறது 2 இருக்கும். அப்படி பிடிச்சிட்டு அவ வாசிக்கும். அந்த காஞ்சி பேருளாளன் சன்னதியில சேவிக்கக்கூடியதான அந்த திருச்சின்னம் அப்படிங்கிறதான ஒரு வாத்திய விசேஷம். அதை அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த புறப்பாட்டும் போது திருச்சின்னத்தோட பேருளாளன் எப்படி எழுந்தருளுகிறான் அப்படிங்கிறது
இந்த சாஸ்திரங்கள்ல வியாக்கரண சாஸ்திரம் சூத்திரம் எப்படி வந்ததுன்னு சொல்ல. இப்ப ருத்ர தாண்டவம் ஆடினான் சிவன், ருத்ர தாண்டவம் ஆடினான். அப்ப உடுக்கைய வாசிச்சுட்டே ஆடுறான். நநாத டக்காம் நவபஞ்சவாரம் தத்தாவசானே நடராஜ ராஜா நநாத டக்காம் நவபஞ்சவாரம். இப்ப நவபஞ்சவாரம்னா 14 தடவை. நவ பஞ்ச 9 ஒரு 5 14 தடவை அந்த வாசிச்சாங்க. இப்படி வாசிச்ச உடனே இந்த 14 தடவையும் அந்த பாணினி மகரிஷிக்கு 14 சூத்திரமா கிடைச்சிருக்கு சப்தமா. அயூனு ருளுக் ஏவோங் அயூனு ருளுக் ஏவோங் அவுட் ஹயவரட் ஞமங்கனம் கடதஸ் ஜபகடதஸ் உடுக்கு அடிக்கிற மாதிரி இப்படி 14 தடவை 14 சூத்திரங்கள் மாகேஸ்வர சூத்திரங்கள். மகேஸ்வராத் ஆகதானி சூத்திராணி மாகேஸ்வர சூத்திராணின்னு பேரு. இப்ப சிவன்டேன்னு மங்கதான சூத்திரங்கள் அதுதான் வியாக்கரண சாஸ்திரத்துக்கு அடிப்படை. இந்த பாணினி சூத்திரத்துக்கு தான் பதஞ்சலி பாஷ்யம் பண்ணார், வரருச்சி விருத்தி பண்ணார். இப்படி பாணினி சூத்திரம் மகாபாஷ்யம். மகாராஜ்யம் வா பாலனீயம் மகாபாஷ்யம் வா படனீயம்னு ஒரு பிராவர்பம் உண்டு. மகாபாஷ்யத்தை படிக்கணும், இல்லைன்னா மகாராஜ்யத்தை ஆளணும். இதுதான் ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனம் சொல்றது. அந்த சாஸ்திரத்தை பெருமையா சொல்ற. இப்படி அந்த சப்தங்கள்லாம் சப்தத்தை வச்சே ஒரு சூத்திரம் ஒரு சாஸ்திரமே ஏற்பட்டது. அந்த மாதிரி திருச்சின்ன மாலை அப்படிங்கிறதான திருச்சின்னத்தை ஊதும் பொழுது அதனுடைய ஒளி சப்தமானது சுவாமி தேசிகனுக்கு திருமந்திரார்த்தமும் துவயமும் கர்மஸ்லோகமும் ரகசியத்திரை மந்திரங்களுடைய அர்த்தங்களா துவனிச்சுதான் சுவாமி தேசிகன். அதனால் திருச்சின்ன மாலை அப்படிங்கிறதான ஒரு பிரபந்தத்தை உடனே பண்ணிட்டார். காஞ்சி பேருள்ளாருடைய சன்னதியில ஒழித்ததான அந்த திருச்சின்ன அந்த சப்தத்தை கேட்டு 3 ரகசியங்களையும் அதனுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடியதா ஒரு பிரபந்தத்தை பண்றார். இப்ப இந்த அர்த்தங்கள் எல்லாம் வேத வேத்தியனான எம்பெருமானை சொல்லக்கூடியது அப்படிங்கிறத காமிச்சு கண்டாவதாரம் அப்படின்னு சுவாமிக்கு கண்டாவதாரோயம். இந்த கண்டாவதாரமான எம்பெருமான் இந்த நாத பிரம்மோபாசனம், நாதங்கிறதான திருச்சின்ன ஒலி, அந்த ஒலியை உபாசனம் பண்ணி இவரே நாதன் கண்டாநாதன். அந்த மணிக்கு அனுகூலமா அந்த ஓசையை வச்சு இந்த ஓசைக்காகவே ஒரு பிரபந்தத்தை அருளி செய்து. இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமானை எப்படி அனுபவிச்சாலோ அதே மாதிரி பக்தியினால பக்தி பாவத்தினால பாசரங்களாக அதை பிரகாசிக்கும்படியா திருச்சின்ன மாலை அப்படிங்கிறதான பிரபந்தத்தை பண்றார். அதுல திருச்சின்னம் அப்படிங்கிறதான அந்த வாத்திய விசேஷத்திலேருந்து வந்ததான ஒலி ஒவ்வொன்றும் மந்திரமா இவர் காதில் விழுந்தது. அந்த மந்திரமா விழுந்ததுனால அதை சிரவணம் கேட்கிற இந்த மந்திரம் மந்திரார்த்தம் அதை அனுபவிச்சு அதையே பாசுரங்களா நமக்கு காமிச்சிட்ட 11 பாசுரங்கள் இந்த பிரபந்தத்திலேயே. இதுல முதல் 6 பாசுரங்கள் திருமந்திரார்த்தத்தை சொல்றது, 7வது பாசுரம் துவயார்த்தத்தை சொல்றது, 8, 9வது பாசுரம் சர்மஸ்லோகத்தை சொல்றது, 10வது பாசுரம் எம்பெருமானுடைய பெருமை என்ன, சிற்றின்பத்துல பற்றில்லாதவாள் எல்லாருமே எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஒரு சரீரத்தை விட்டு மோட்சத்தை அடையறதுக்கான வழியை தேடின்னு பிரபத்தி பண்ணிக்கிறா அப்படிங்கிறதான இந்த விஷயத்தை 10, 11வது பாசுரங்கள் எடுத்து சொல்றது. இந்த திருச்சின்ன மாலையில இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா பிரபந்தத்துக்கும் ஒரு தனியன் இருக்கும். இந்த பிரபந்தத்துக்கு 3 தனியன் உண்டு. 3 தனியம் ஒரு விசேஷம். பிரபந்தம், வக்திரு வைலட்சண்யம், ஸ்ரோத்ரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம் அப்படின்னு 3 லட்சணம் சொல்லு. 3 வைலட்சணம். எந்த பிரபந்தத்தை யார் பண்ணியிருக்கா பண்ணவாளுடைய பெருமை, அப்புறம் கேட்கிறவாளுடைய பெருமை, அப்புறம் கிரந்தத்தினுடைய பெருமை, இப்படி சொல்லியிருக்கு. 3 விதமான பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த பிரபந்தத்துக்கு 3 தனியன். 3 தனியன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்.
இந்த 3 தனியனுடைய அர்த்தங்கள் என்ன, திருச்சின்னமாலை பிரபந்தத்தினுடைய விசேஷார்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத நாம நாளைக்கு அனுபவிக்கலாம். கவிதார்த்தி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே லக்ஷ்மீ ஹயவதன பரபிரம்மணே நமஹ.